அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 904 புகைப்படங்கள் பேசும் குடவரைகள். குடைவரை கோயில்லாம் நம்ம பார்த்திருப்போம். பலர் பல நேரங்கள்ல போயிருப்போம். பல பல குடவரைகள் போயிருப்போம். மொத்தம் நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு குடைவரைகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க திலகவதி ஒரு போட்டோகிராஃபர், அடிப்படையில் ஒரு புகைப்பட கலைஞர். அவங்க ஆஹ், ஒரு 3 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. த்ரீ ஃபோர் இயர்ஸா போட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல குடைவரை கோயில்களா போயிட்டு அந்த கோயில்களை ஆவணப்படுத்துறாங்க. ஆஹ், கிட்டத்தட்ட 120 குடைவரை கோயில்கள் இருக்குது. அதுல 80 போட்டோகிராஃபி எடுத்து அதை ஆவணப்படுத்தி இருக்காங்க. அந்த வரிசையில நமக்கு இன்னைக்கு ஆக்சுவலா அந்த குடைவரை கோயில் போட்டோகிராஃபி பார்ப்போம். அதை பத்தி ஒரு ஒரு சில வரிகள் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆக்சுவலா வரலாறுல எல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணல. ஃபியூ லைன்ஸ் அபவுட் அந்த ஒரு விஷயத்தை பத்தியும் ஒரு ரெண்டு ரெண்டு லைன் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றது, எந்த காலத்துக்கு அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான். 80 இடங்கள் போயிருக்காங்க. அந்த 80 இடங்கள்ல மொத்தமா இன்னைக்கு நேரம் இருக்காது. மேக்சிமம் ஒரு 30 இடங்கள் நம்ம பார்க்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இவங்களை பற்றி பல பத்திரிகைகள்ல பேட்டி எடுத்திருக்காங்க. இவங்களோட படங்கள் வந்திருக்கு. இவங்களோட போட்டோகிராபிஸ்லாம் பத்திரிகைகள்ல போட்டிருக்காங்க. இன்டர்வியூவும் கொடுத்துருக்காங்க. அந்த பத்திரிகைகள் நேம்லாம் இப்ப அவங்களே சொல்லுவாங்க. கேட்டுட்டு நம்ம ஒரு ஒரு புகைப்படமா பார்ப்போம். அதை பற்றி சொல்லுவாங்க. திலகவதி, நீங்க பேசாது. எல்லாருக்கும் வணக்கம். நான் சென்னையில என்னுடைய பார்ன் அண்ட் பாட்டப்லாம் சென்னை. இப்போ நாங்க செட்டில் இருக்கிறது ஈரோட்ல இருக்கோம். ஒரு ஃபோர் இயர்ஸாவே நான் இந்த போட்டோகிராஃபி ஃபீல்ட்ல தான் போயிட்டு இருக்கேன். பேஷன் ஒர்க்கை தான் பண்ணிட்டு இருக்கேன். அதன் அடிப்படையில எப்பவுமே நம்மளால டிராவல் பண்ணிட்டே இருக்க முடியல அப்படின்னு முடியாத சுச்சுவேஷன்ல சரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம். சில சில ஒரு ஒரு ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட ஹிஸ்டரியில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஹிஸ்டரி சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் நம்ம எடுத்து நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது பாறை ஓவியங்கள் பத்தி நான் கேள்விப்பட்டேன். பாறை ஓவியங்கள் பாத்தீங்கன்னா அது நிறைய இடங்கள்ல எங்கெங்க இருக்குன்ற தகவல்கள்லாம் எனக்கு சரியா கிடைக்கல. சோ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற பட்சத்துல குடவரைகள் நம்ம பார்த்து ஆவணப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேடல் இருந்துச்சு. அதை நோக்கி போகும்போது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களும் நிறைய அழகழகான தொகுப்புகளும் பிரம்மாண்டமான கட்டிடங்களும் அதுக்குள்ள இருக்க அந்த காலத்திலேயே செதுக்கப்பட்டிருந்த சிற்பங்களும் இதை பார்க்கும்போது ரொம்ப வியக்கும்படியா இருந்துச்சு. சரி நம்ம இதையே எடுத்து ஆவணப்படுத்தக்கூடாது அப்படின்ற முயற்சியில தான் டே ஒன்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல நான் பண்ண ஆவணப்படுத்தின கோவில் மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டத்துல முதல்ல நான் போன இடம் ஆஹ் பிள்ளையார் கோவில் ஆஹ் உச்சி பிள்ளையார் கோவில்ல ரெண்டு குடவரைகள் இருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியல. கீழ்குடவரை கோவில்னு ஒண்ணு இருக்கு. லலிதாங்குரி லலிதா லலிதாங்குரீஸ்வரர் குடவரை கோவில்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சோ இது ரெண்டும் முதல்ல நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் திருச்சிலேயே திருவல்லரை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு அதுக்கு அடுத்த மாவட்டம் கரூர், நாமக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா போக போக ரொம்ப சுவாரஸ்யமாவும் ரொம்ப மனசுக்கு பிடிச்சமாவும் இருந்தது. ஸோ இதை நான் அப்படியே தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நான் சென்று வந்த மாவட்டங்கள்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 8 மாவட்டங்கள் நான் கவர் பண்ணி முடிச்சிருக்கேன். மொத்தமா எண்ணிக்கைகள்னு பாத்தீங்கன்னா 121 குடைவரைகள் இப்போதைக்கு தொல்லியல் துறையில நமக்கு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில 121 குடைவரைகள்ல நான் இப்போதைக்கு 80 குடைவரைகள் போட்டோகிராஃபி பண்ணி அதோட டீடைல்ஸ் போற இடத்துல கோவில்கள்ல அங்க இருக்கிற ஆட்கள் மூலியமா கலெக்ட் பண்ணியும் ஆன்லைன்ல பார்த்து அப்புறம் அதுல இருக்க ஆராய்ச்சியாளர்கள் தொல்லியல் துறையில இருக்கவங்க கிட்ட விசாரிச்சு தொகுப்புகளோட அதை பதிவு பண்ணிட்டு நான் வந்துட்டு இருக்கேன் போட்டோகிராஃபியோட. மட்டும் நிறுத்தாம இதையும் நம்ம போடும்போது நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அதை படிக்கிறதுக்கு முடியும். அப்புறம் அதை நோக்கி அவங்களாலையும் போக முடியும். நிறைய பேருக்கு இதை சென்றடையும். எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த ஊர்கள்ல இருக்குன்னு தெரியும்போது அவங்களுக்கு போய் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரியான செயல்ல ஈடுபட்டு இப்போதைக்கு நான் 80 குழந்தைகள்
80க்கும் மேற்பட்ட குடைவரைகள் நான் வந்து முடிச்சிட்டேன், போட்டோகிராஃபி பண்ணி முடிச்சிட்டேன் சார். அது காமிக்கவா படம்? காட்டுங்க சார். சரி. இது வந்து திருச்சி நான் முதல்ல போன கோயிலுங்க சார். இது திருச்சியில இருக்க கீழ்குடவரை அப்படின்ற ஒரு இடம் சார். இது இது வந்து பிற்காலத்து பாண்டியர்கள் வந்து கட்டினதா சொல்றாங்க. 8ஆம் நூற்றாண்டு சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் சார். அடுத்தது போட்டுருவேன். சரிங்க சார். இது வந்து லலிதாம்பரேஸ்வரர்னு சொல்லிட்டு ஆஹ் அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் போற வழியில மேல இருக்குங்க சார். நம்ம முக்கால் வாசி தூரம் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போனதுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்குங்க சார் இந்த லலிதாம்பரேஸ்வரர் பல்லவர் குடவரை. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து தஞ்சாவூர் அப்படின்ற ஒரு பேரை வந்து முதலா இந்த இடத்துல வந்து கல்வெட்டுகள் மூலியமா எழுதப்பட்டதாகவும், அப்பையில இருந்தே தஞ்சாவூருக்கு வந்து தஞ்சாவூர் அப்படின்றது மட்டும்தான் பெயர் அப்படின்ற மாதிரி இதுல குறிப்பிட்டிருக்காங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊர்கள் வந்து காலம் கடந்து பேர் வந்து மருவி போயிருக்க மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஆரம்ப காலங்கள்ல இருந்தே தஞ்சாவூருக்கு தஞ்சை அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து இந்த இருக்கு அப்படிங்கிறது இந்த இந்த குடவரைகளுக்குள்ள இருக்கிற கல்வெட்டுல சொல்றாங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா திருவெள்ளரைங்க சார். இதுவும் திருச்சியில இருக்க குடவரை தான் சார். இது வந்து ரொம்ப ஒரு அழகான பழங்காலத்து கோவில் சார். இது குடவரை மட்டும் பழங்காலத்து இல்ல, இது வந்து கட்டுமான கோவில் இதுல இருக்கு. கட்டுமான கோவில்ல இருந்து நம்ம வந்து மூலவரெல்லாம் சந்திச்சுட்டு பார்த்துட்டு நம்ம உள்நோக்கி வரும்போது இந்த குடவரை இருக்குங்க சார். ரொம்ப அழகான குடவரைங்க சார். எந்த இடம் சொன்னீங்க? திருவெள்ளரை, திருச்சி மாவட்டம் சார். திருச்சி மாவட்டத்திலயா? ஆமாங்க சார். இது இந்த பெரிய கோயில் மலையா? வந்து 108. என்னங்க சார்? இது பெரிய மலையா சிறிய மலையா? சின்ன மலை தான் சார். ஹில் ஆஃப் மாதிரி தான் சார் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லைங்க சார். இது இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து திருச்சி மாவட்டம் தாங்க சார். இது வந்து யமதர்மர் குடவரைன்னு சொல்லுவாங்க சார். யமதர்மருக்காக கட்டப்பட்ட ஒரு குடவரை அப்படிங்கிற மாதிரியான வரலாற்று கூற்றுகள் இருக்குங்க சார் இதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல இருக்க நரசிம்ம பெருமாள் கோவிலுங்க சார் இது. ஆஹ் இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா குடவரை வந்து இந்த மாதிரி புடைப்பு சிற்பங்களோட இருக்குங்க சார். மற்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தாய்ப்பாறைகள்ல வந்து குடையப்பட்ட சிவ சிவலிங்க சிலைகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு இது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த குடவரையில மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான புடைப்பு சிற்பங்கள் வந்து 3 பக்கமும் இருக்கு. இது வந்து நடு பகுதியில இருக்க சிற்பங்கள். இதே மாதிரி இடதுபுறமும் வலதுபுறமும் இந்த மாதிரி அழகான ஒரு சிற்பங்களோட வடிவமைக்கப்பட்ட குடவரை தான் வந்து நாமக்கல்ல இருக்க நரசிம்ம பெருமாள் கோவில் சார். டிஃப்ரெண்டா இருக்குல்ல அந்த கலரு. ஆமாங்க சார், அது ரொம்ப அழகா இருக்குங்க சார். அந்த இந்த அதாவது மாதிரி பெரும்பாலான குடவரைகள் இப்படி இல்லைங்க சார். அதுதான் அதுல ஏதாவது மெயின்டைன் பண்றாங்களா என்னன்னு தெரியல. அது வந்து வழிபாட்டு தலமா தான் சார் இருக்காங்க. மெயின்டெனன்ஸோட தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சார். இது வண்ணம் இல்ல அந்த இதுல ஏதாச்சும் வண்ணம் பூசி இருக்காங்களான்றது தெரியல, அதுதான் கேட்டேன். ஆமாங்க சார், அது ஏதோ கிரீஸ் மாதிரி சம்திங் அது ஷைனிங்கா இருக்க மாதிரி பூசி இருக்கும் சார். இருக்காங்க. இது ஆமாங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல இருக்கிற குடவரைங்க சார் இது. மகாபலிபுரத்துல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7 8க்கும் மேற்பட்ட குடவரைகள் அங்கங்க இருக்குங்க சார். ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவுல, 3 கிலோமீட்டர் தொலைவுலன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நெடுந்தூரமா எப்படி சொல்றதுன்னா ஒரே லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா இத்தனை டிஸ்டன்ஸ்ல இந்த OMR ஸ்ட்ரீட்ல இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து இந்த மாதிரி குடவரைகள் பல்லவர் காலத்து குடவரைகள் வந்து
ஒரு 7-8 குடைவரைகள் கிட்ட இருக்குது. ரொம்ப அழகான குடைவரைகள் அத்தனையுமே உள்ள நிறைய புடைப்பு சிற்பங்கள் இருக்கும். ஆஹ் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மூலவர்கள்லாம் வந்து ரொம்ப அதிகம் இருக்க மாட்டாங்க. மூலவர்கள் இல்லாம புடைப்பு சிற்பங்களா வந்து இருக்கும் சார். செவறுகள்ல வந்து குடைஞ்ச மாதிரி அந்த சிற்பங்கள் நிறைய இருக்குங்க சார். மகாபலிபுரம் தானே அது? ஆமாங்க சார், சிற்பங்கள் கொட்டி கிடக்கும் சார் அங்க. இதுவும் மகாபலிபுரம் சார். இதுவும் இது வந்து மகாபலிபுரம். ஒரு கல் மண்டபம். ஒரு கல் மண்டபம்னு சொல்லுவாங்க சார். இது வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா இது மூலவர் இருக்காரான்றது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இது அப்படியே இது கீழே இருக்கிறதும் குடவரை. மேல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஃபென்சிங் போட்டிருப்பாங்க மாடி பகுதியில. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா தர்மராஜர் குடவரைன்னு ஒண்ணு இருக்குங்க சார் அங்க. அது அங்க போய் பார்க்கும்போது 360 டிகிரில உங்களுக்கு வந்து கடலோட அழகு நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு கல் மண்டப குடவரைங்கிறது. இது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் தான் சார். ஓ. 3 பிளாக் மாதிரி இருக்கும். ஒண்ணுத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவன், ஒண்ணுத்துல விஷ்ணு, ஒண்ணுத்துல வந்து ஆஹ் பெண் சிற்பம் ஏதோ ஒண்ணு இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப அழகான குடவரைகள் மொத்தமே வந்து சிற்பங்களால நிறையப்பட்டிருக்கும் சார் இந்த குடவரை. ரொம்ப அழகான குடவரை. இதுக்கு எதிர்க்க மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நீச்சல் குளம் மாதிரியான ஒரு கல்லுலயே வந்து குடைஞ்சிருப்பாங்க சார். ஒரு ஒரு 2-3 குழந்தைகள் வந்து குளிக்கிற மாதிரியான ஒரு குடவரை வந்து கல்லால செய்யப்பட்ட ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் சார். ம், ம். அது ரொம்ப அழகா இருக்கும். சொல்லுச்சா? தெரியுதா? இதுவும் வந்து என்னங்க சார்? தெரியுதுங்களான்னு? தெரியுதுங்க சார். இதுவுமே வந்து மகாபலிபுரம் தாங்க சார். ம். இதுல வந்து மூலவர் இருப்பாருங்க சார். இதுவும் வந்து இப்ப மகாபலிபுரம் தான். இந்த இடம் வந்து கட்டாயம் எல்லாரும் போய் பார்க்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம். ரொம்ப அழகா இருக்கும். இந்த குளவரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இடத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா ஆப்போசிட்ல வந்து கடல் இருக்கும் சார். அந்த கடல் சத்தத்தோட ரொம்ப அழகான ஒரு குளவரை இது. ரம்மியமா இருக்கும். மொத்தமே வந்து சிங்க முகங்களோட யாழி முகங்கள் பதிஞ்ச மாதிரியான ஒரு குடவரை. மொத்தமே யாழி, யானை இது ரெண்டுமே தான் சார் அந்த குடவரையில குடைப்பட்டிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் மகாபலிபுரம் தான் சார். இது கடைசி குடவரை மகாபலிபுரத்துல. ஓ. அந்த கோடியில இருக்கக்கூடிய கடைசி குடவரை சார் இது. இதுல வந்து கல்வெட்டுகள் நிறைய இருக்கும் சார். கல்வெட்டுகளால நிறைய ஆஹ் செதுக்கப்பட்ட சுவர்கள். அதுக்கு எல்லா குடவரையிலயும் பாத்தீங்கன்னா குடவரைக்குள்ள மூலவர் இருப்பாரு. இந்த குடவரையில பாத்தீங்கன்னா இந்த குடவரைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஒரு சிவலிங்கம், ஒரு 4-5 அடிக்கு உயரமான ஒரு சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டு வந்திருக்காங்க சார். மகாபலிபுரம் மட்டும் எத்தனை இருக்கு? அது வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கைகள்ல வந்து 7-8 போல இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இது வந்து பாத்தீங்கன்னா நாத்தாமலைன்னு சொல்லக்கூடிய இடம் சார். புதுக்கோட்டை மாவட்டம் நாத்தாமலை இந்த இடத்துல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 5 குடவரைகள் இருக்குங்க சார். இது ஒரு பெரிய குடவரை. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 விதமான லைனா அடுக்கப்பட்ட செதுக்கப்பட்ட சிலைகள் இருக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 3D எஃபெக்ட்ல இருக்கும் சார் இந்த சிற்பங்கள். நீங்க போய் நின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முகங்கள் வந்து முழுமையா வந்து நேரா வந்து பார்க்கும்போது தான் நமக்கு அந்த சிற்பங்களுக்கு எதிர்கள் என்ன பார்க்கும்போது ஓரளவுக்கு நீங்க வந்து கேப்சர் பண்ண முடியும். இதே நீங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயோ ரைட் ஹேண்ட் சைட்லயோ மூவ் பண்ணி பார்க்கும்போது இதுக்குள்ள இருக்க சிற்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா 3D எஃபெக்ட்ஸ்ல இருக்கும் சார் உங்களுக்கு. இது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு குடவரைங்க சார் இது. இதுல இந்த கல்வெட்டுகள். இந்த கீழே கல்வெட்டுல எழுத்து எல்லாம் பொறிச்சிருப்பாங்க, அதெல்லாம் பாத்தீங்களா நீங்க? பார்க்க முடியும் சார், அதெல்லாம் பார்க்க முடியும். அது ஆனா அதுல எனக்கு அது கல்வெட்டுகள் படிக்க தெரியாது.
ஆ, அதனால எனக்கு அது தெரியாது சார். சில சில கல்வெட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா பிராமி எழுத்துல இருக்கும் சார். ஆமா ஆமா. சில கல்வெட்டுகள் சான்ஸ்கிரிட்ல இருக்கும். சில கல்வெட்டுகள் மலையாளமும் தமிழும் கலந்த மாதிரியான கல்வெட்டுகளா இருக்கும். சோ நம்மளால அதை வந்து உள்வாங்கிக்க முடியாதுங்க சார். தமிழா இருந்தா நம்ம ஓரளவுக்கு நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். இது வந்து வித்தியாசமான மொழிகள்ல வந்து தமிழ் சார்ந்ததுதான். ஆனா பண்டைய கால மொழிகள்ல செதுக்கப்பட்டதுனால நமக்கு அந்த அளவுக்கு புரியாதுங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா மதுரை சார். மதுரை நரசிம்ம பெருமாள் கோவில்னு சொல்லிட்டு ஒரு குடவரைங்க சார் இது. இந்த மலையே வந்து பின்பக்கம் இருக்க மலையே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே குடவரைங்க சார். வெளியே இருக்கிறது வந்து கட்டுமான கோவில் கூட கோபுரம் சார் இது. ஆஹ் ரொம்ப அழகான ஒரு கோவில் தான் சார் இதுவும். ஆஹ் நீங்க கொஞ்சம் இது போனதுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய மலைகள் இருக்கும். சாமி நல்லா கோவில் வந்து வழிபாட்டுக்கலாம். அதுல இருந்து பின்பக்கமா போனீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் வந்து உங்களுக்கு செதுக்கப்பட்டு வச்சிருக்காங்க சார். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கோவில். இது உள்ள ரொம்ப தூரம் போதாமா? கொஞ்ச தூரம் போற மாதிரி இருக்கும். வந்து வாக்கபிள் கோயில் டிஸ்டன்ஸ் உள்ளார. தான், கொஞ்ச தூரம் போகணும் சார் நீங்க. ஐ திங்க் இந்த கோபுரம்லாம் இப்ப கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க சார், இது கட்டுமான கோவில் தான் சார். இது கட்டுமான ம். கோவில் அப்படிங்கிறது குடவரை வேற, கட்டுமானம்ன்றது கட்டுமானம்ன்றது லேண்ட்ஸ்கேப்ல கட்டப்படுற ஒரு கோவில் ம். தலங்கள் சார். குடவரையில கட்டுமான கோவில்களும் வந்து இருக்குங்க சார். இப்ப பிள்ளையார்பட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா, பிள்ளையார்பட்டில இந்த பிள்ளையார் மட்டுமே நம்ம நிறைய கேலண்டர்ல பார்த்துருப்போம். இப்போ நான் சிவகங்கை 2 நாள் முன்னாடி போயிட்டு முடிச்சுட்டு வந்தேங்க. அது பாத்தீங்கன்னா தாய்ப்பாறையிலேயே உள்ள ஒரு பெரிய பிள்ளையார் வந்து பிள்ளையார்பட்டில இருக்குங்க சார். அது மட்டும்தான் குடவரை. மீதி இருக்க கோவில் கோபுரங்கள் அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா கட்டுமானம். அந்த மாதிரிதான் இந்த இதுவும் சார். ஓகே. இது மதுரையில எந்த இடம் சொன்னீங்க? நரசிம்ம பெருமாள் கோவில்னு சொல்லிட்டீங்க சார். மாட்டுத்தாவணில இருந்து பக்கம் நினைக்கிறேன் சார். இது லாடன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சார். இதுவும் வந்து ஒரு கல்லையே செதுக்கப்பட்டிருக்கும். இந்த குடவரையை மொத்தமா இவ்வளவுதாங்க சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வலது பக்கம் வலதுபுறமும் இடதுபுறமும் நமக்கு படிக்கட்டுகள் இருக்கும். நம்ம அதுல ஏறி போய் ஏறி போயிட்டு நிக்க கூட இடம் கிடையாது. ஒரு ஆள் நின்னு அந்த கதவை வந்து ஓபன் பண்ணி உள்ள போற அளவுக்கு தான் நமக்கு அந்த இடம் இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்த குடவரைகளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, மத்த குடவரை பக்கத்துல வீடுகள்லாம் எதுவுமே இருக்காதுங்க சார் நெருக்கமா. இந்த குடவரைக்கு மட்டும் போற வழியெல்லாம் வீடுகளா தான் சார் இருக்கும். அங்க இருக்க மக்களே அதை வழிபடுறதா ஒரு செய்தி இருக்கு. போயிட்டு அதுக்கான பூஜைகள் பண்றதாவும் பாக்குறதாவும் அவங்க சொல்லப்படுறாங்க சார். இது லாடன் குடவரைன்னு சொல்லுவாங்க. இது எப்போ கட்டந்து எதனா இது இது வந்து இது 7th பிசி சார். 7th பிசி பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்டது. சோழர்களா பாண்டியர்களான்னு தெரியாது சார். அந்த அவங்க கட்டப்பட்ட கோவில். இது வந்து மதுரைங்க சார். லலி அங்கே பேர் போட்டிருப்பாங்க சார். இது வந்து ஒரு சிவன் டெம்பிள். இதோட இந்த இடத்துக்கு நம்ம போய் அடையறதுக்கு ரொம்ப என்ன சொல்றதுன்னா, 2 3 மலைகளை வந்து நீங்க வந்து கடந்து போய் தான் இந்த இடத்துக்கு போற மாதிரி இருக்குது. போனீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆசுவாசமான ரொம்ப நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு இடம். ஆனா இந்த இடத்துக்கு நம்ம போய் அடையிறது வந்து ரொம்ப சிரமமா ஒரு இடம் சொல்லுது. ரொம்ப அழகான கோவில். வலதுபுறம் வந்து பெருமாளும், இடதுபுறம் பெருமாள் திருமாலும், இந்த பக்கம் வந்து பிள்ளையாரும், நடுவுல வந்து சிவலிங்கத்தையும் செதுக்கப்பட்ட ஒரு கோவிலுங்க சார். எந்த இடம் மதுரையில? மதுரை சார், மதுரை அரிட்டாப்பட்டின்னு சொல்லி வருதுங்க சார். ம். இங்க வந்து பிராமி கல்வெட்டுகள் வந்து இதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல பிராமி கல்வெட்டுகள் இருக்கு சார். அந்த பிராமி கல்வெட்டோட சிறப்பு என்னன்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிராமி கல்வெட்டு. ஓ. முதல் முதல் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முதல் கல்வெட்டு, 1ஆம் ஆண்டு எப்படி சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கல்வெட்டுகள் தோண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிராமி, அந்த மதுரையில இருக்க பிராமி கல்வெட்டுகள். ம். சமணர் படுக்கையா இருக்குங்க சார். சமணர் படுக்கையோடவே சேர்ந்த பிராமி கல்வெட்டுகள். வட்ட எழுத்துன்னு சொல்லுவாங்க சார். இந்த வட்ட எழுத்துக்கு இன்னொரு பெயர் வந்து பிராமி கல்வெட்டுகள். இது நீங்க இந்த இந்த இடம் போறதுக்கு இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்தாங்க? ஆக்சுவலி வந்து இப்ப நான் வந்து ஒரு ஒரு மாவட்ட குடவரியா வந்து பார்க்கும்போது
ம், தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து ஒரு சில நபர்கள் வந்து எனக்கு தெரியும் சார். அவங்க மூலியமா கேட்பேன். அப்படி இல்லைன்ற பட்சத்துல நான் எந்த மாவட்டம் போறேனோ அந்த மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில நமக்கு கனெக்ஷன் ஆயிடுவாங்க சார். அவங்க மூலியமா கேட்டு போறதுதாங்க. ம். அவங்களே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேப் சொல்லி கொடுத்துருவாங்க. டிராவலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான். நான் ஆவணப்படுத்தும் போது எந்தெந்த மாவட்டத்துல யாரோடைய ஹெல்ப்போட நான் போனேன் அப்படிங்கிறத ஆவணப்படுத்தி நான் போட்டுருவேன் சார். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா உதயகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு வரிச்சியூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல மதுரை மாவட்டத்துல இருக்க குடவரை சார். இது வந்து பாத்தீங்கன்னா உதயகிரீஸ்வரர் அப்படின்றது சூரியன் உதயம் பக்கத்துல வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா அந்த சைடு எழுப்பப்பட்ட கோவிலுங்க சார் இது. ம். அதனால இது உதயகிரீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். மதுரை என்ன மாவட்டத்துல பக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய குடைவரைகள் ஒரே என்ன ஊர் ஒரே இது? வரிச்சியூர்னு சொல்லிட்டு ஒரு ஊருங்க சார், மதுரை மாவட்டம் சார். மதுரை மெயின்ல இருந்து ரொம்ப தூரம். ரொம்ப இன்டீரியர் சார் இது. இதுவும் வந்து வரிச்சியூர்ல இருக்க ஒரு குடவரை தான் சார் இது. ம், ஆஹ் ரொம்ப பழங்காலத்து குடவரைகள்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சார். பிப்த் பிசில எழுப்பப்பட்ட குடவரை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் சார். ம், இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு கேவுக்குள்ள போற மாதிரியே இருக்கும் சார். நீங்க வந்து நிமிர்ந்து நடக்க முடியாது. ம், குனிஞ்சுட்டே இல்லைன்னா முட்டி போட்டுட்டு தான் சார் நீங்க போக முடியும். ரொம்ப வித்தியாசமான ஒரு குடவரை சார். இதுல இருந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா மைசூருக்கு எங்கேயோ போறதுக்கான ஒரு வழி கூட இதுக்குள்ள இருந்ததாகவும் சொல்றாங்க. ம். ரொம்ப நல்லா இருக்கும். இது அதான் இந்த ரைட் சைடுல கீழே இருக்க இது வந்து அங்கதான் இது போறது, அங்க போறதுக்கு வழி அங்க போய் குடவரை இல்லைங்க. உட்கார்ற சும்மா மாதிரி நம்ம இருக்கும். மழைக்கு ம், மழைக்கு மழைக்கு ஒதுங்கி ஒதுங்கிக்கலாம் சார். ஆமாங்க சார். சும்மா நம்ம அங்க. இங்க வாசல் ஆ, அதுதான் குடவரை நம்ம உள்ள நுழையிற இடம் சார். இதுதான் கூட கூட இல்லையா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். இது வந்து அகத்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஃபர்ஸ்ட் நம்ம உதயகிரீஸ்வரர் காமிச்சோம் இல்லைங்களா? அதே மாதிரி இது வந்து சூரியன் வந்து அஸ்தமம் ஆகும் போது எந்த பக்கம் அஸ்தமம் ஆகுமோ அந்த திசையில நோக்கி கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். வரலாற்று அது மாதிரிதான் இருக்கு. ம். இது சின்ன இடம் தான். ரொம்ப குட்டி இடமா ரொம்ப சின்ன இடம் தான் சார் இது. இதுவும் மதுரை இந்த வரிச்சியூர் பகுதியில தான் சார் இருக்கு. ம். பக்கம் பக்கம் உதயகிரீஸ்வரம் இந்த கோவிலும் பக்கம் பக்கம் தான் சார். இது வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கக்கூடிய தென்பரங்குன்றம்னு நமக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் முருகர் ஆமா. கோவில். அந்த தென்பரங்குன்றமே வந்து பாத்தீங்கன்னா குடவரை கோவில் தான் சார். அந்த குடவரை கோவில்ல வந்து போட்டோகிராஃபிக் வந்து அலோடு இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வடபரங்குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடவரை கோவில் சார். அந்த கோவில்ல வந்து இந்த சிற்பம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. எல்லா எல்லா குடவரைகளையும் வந்து பாத்தீங்கன்னா பாறைகள்ல ஆஹ் எழுப்பப்பட்ட ஒரு பக்கமா எழுப்பப்பட்ட கோவில் மாதிரி தான் இருக்கும். இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3D எஃபெக்ட் எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பாறைக்கும் இந்த சிற்பத்துக்கும் சம்பந்தமே இல்லாத போலையும் பாறைக்கு முன்னாடி இந்த சிலைய வந்து செஞ்சு கொண்டு போய் வச்ச மாதிரியான ஒரு தோற்றத்தோட இந்த சிலை இருக்குங்க சார். இதுக்கு பக்கத்துல குடவரை இருக்குங்க சார். இது எல்லாமே குடவரையை சார்ந்ததுதான். இந்த சிலை வந்து ரொம்ப அழகா இருக்கும் சார். அதனால இதை நான் ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி எதனா அங்க யாருக்கும் எதனா சொன்னாங்களா? அந்த பின்னாடி குதிரை இருக்குது யாரு என்னன்றது எதனா சொன்னாங்களா? இது வந்து மொத்தமே பூட்டி இருந்தது தாங்க சார். ஓ. இந்த கோவில் தென்பரங்குன்றம் கோவில் அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த கோவில் இருக்கிறதுனால இது எப்பவும் பூட்டி தான் சார் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோல்ல இருக்கும் சார். மோஸ்ட்லி ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோல்ல இருக்க கோவில்கள் எல்லாமே வந்து பூட்டப்பட்டதா தான் சார் இருக்கு. ஏன்னா குடவரைகள் பத்தி யாருக்குமே தெரியாது இல்ல. சோ அந்த குடவரை கோவிலை நோக்கி யாரும் போறதும் கிடையாது, வழிபடுறதும் கிடையாது. அதனால என்ன பண்றாங்கன்னா நம்ம மக்கள் வந்து வேற தவறான செயல்களுக்காக அந்த குடவரை கோயில்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற காரணத்தினால எப்பவுமே வந்து குடவரைகள் கோயிலை வந்து பூட்டி தான் சார் வச்சிருக்காங்க.
பூட்டப்பட்டு தான் இருக்கும். அதனால நமக்கு வந்து அதுக்கான காரணம் வந்து என்னன்னு தெரியல சார். இதுவும் வந்து மதுரை தான் சார். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சமணர் படுகை சார்ந்தது சார். கீழக்குயில்குடின்னு சொல்லிட்டு இந்த இடத்தோட பேருங்க சார். அந்த சமணருடைய புத்தா மாதிரி ஒரு சிலை இருக்கும். அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு சந்து மாதிரி இருக்கு பாருங்க சார். ம். அதுக்குள்ளதான் குடவரை இருக்குங்க சார். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கதவு பூட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாதுங்க சார். உள்ள ம். நோக்கி நீங்க போகும்போது மேல் பக்கத்துல குடைஞ்சிருக்காங்க. ரொம்ப ஓ. ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சிற்பமா இருக்குங்க சார். நம்ம பாறைகள்ல செதுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம்ன்ற பட்சத்துல அது வந்து இப்படி குளவரை இருக்குன்னா இந்த பகுதியில மேற்பக்கத்துல கீழே இருந்து செதுக்கப்பட்டதா இருக்குங்க சார். பறவைகள், யாழிகள், மயில், முருகருடைய முகம் இந்த மாதிரியான சிற்பங்கள் வந்து அதுல செதுக்கப்பட்டிருப்பாங்க சார். நம்ம லைட் கொண்டு போவோம் சார். போகும்போது லைட் இருந்துச்சுன்னா நம்ம டார்ச் லைட் மாதிரி இல்ல மொபைல் லைட் இருந்ததுன்னா அதை நம்ம அடிச்சு பார்க்கும்போது தெரியும் சார். சாதாரணமா போயிட்டு போய் போய் பார்த்துட்டு வந்தோம்னா என்னடா ஒண்ணுமே இல்லைன்றது போலதான் இருக்கும். ஆனா நம்ம மேல அண்ணாந்து பார்க்கும்போது தான் அங்க ரொம்ப ஒரு அழகான சிற்பங்களா செதுக்கப்பட்டிருக்கும். ரொம்ப அது நல்லா இருக்கும். போட்டோகிராஃபி எல்லாம் பண்ண முடியலையா உங்களால? போட்டோகிராஃபி பண்ண முடியும் சார். இருக்கு என்கிட்ட போட்டோகிராஃப்ஸ் இருக்கு. ஆனா ம். உங்களுக்கு ரொம்ப லோ லைட் இருக்குங்க சார். ரொம்ப லோ லைட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளால கேப்சர் பண்ண முடியாதுங்க சார். ம். நான் பெரும்பாலும் வந்து தனியா தான் போவேன் சார். ஓ, தனியா புரியுது. போகும்போது நமக்கு போட்டோகிராஃப் பண்றதுக்கு லைட்ஸ் பிடிக்கிறதுக்கு அது மாதிரிலாம் நமக்கு கரெக்ட், ஆள் கரெக்ட். இல்லாததுனால நான் என்னோட இதுல பண்ணிட்டு வந்துடுவேன் சார். இது வந்து யாராச்சும் இருப்பாங்கல்ல பாத்தீங்கன்னா அங்க? என்னங்க சார். யாராச்சும் இருப்பாங்கல்ல, நீங்க போறப்ப யாராச்சும் இருப்பாங்கல்ல? பெரும்பாலும் யாரும் இருக்க மாட்டாங்க சார். ரொம்ப கொஞ்சம் ஓ. த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் சேலஞ்சான தான் சார் ஒரு இந்த கூட இடம்தான். வரைக்கும். ஆமா. எனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால அந்த பேஷன் தான் நான் பண்றதுனால போயிட்டு இருக்கேன் சார். இது வந்து பாத்தீங்கன்னா இதோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மகாராஷ்டிரால வந்து அஜந்தா எல்லோரா கேவ் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அஜந்தா எல்லோரா கேவ் சார் இது. ஆஹ் அந்த மும்பைல இருக்கக்கூடிய அந்த மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய அஜந்தா கேவுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல தான் வந்து இந்த கோயிலை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க சார். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கோவிலும் வந்து மலைகளை வந்து குடைஞ்சு அதுல வந்து உள்ளுக்குள்ள போய் நோக்கி போகும்போது அதுக்குள்ள ஒரு சின்ன சிலைகள் இருக்கு. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டான ஒரு வட்ட அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாறையை வந்து மேல இருந்து எல்லாமே நம்ம கீழ இருந்து செதுக்கப்பட்ட கோவில். இந்த கோவில் மட்டும் பாத்தீங்கன்னா மேல் பக்கத்துல இருந்து மேல இருந்து செதுக்க செதுக்கி கீழ் வரைக்கும் கொண்டு போய் ஒரு கோபுர அமைப்புள்ள ஒரு இடமா செதுக்கப்பட்டு உள்ளுக்குள்ள போய் போனோம்னா நமக்கு ஒரு கோயில் இருக்கும் சார். இந்த கோயில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவிலுங்க சார். ரொம்ப அழகான கோவில். வெட்டுவான் கோவில்னு சொல்லிட்டு இதுக்கு பேருங்க சார். கட்டாயம் எல்லாரும் வந்து கூகுள்ல வந்து பார்க்கலாம் சார். பார்க்கணும். ஏன்னா வந்து நம்ம அஜந்தா எல்லோரை நோக்கி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அந்த அஜந்தா எல்லோராக்கே வந்து நம்ம கோவில் நம்ம தமிழ்நாட்டுல இருக்க கோவில் தான் இன்ஸ்பிரேஷன். இதை பார்த்தா அங்க இருக்க கோயிலே கட்டினாங்கன்றது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது சொல்லுங்க சார். நம்ம தமிழ்நாட்டுல தான் வந்து குடவரை வந்து முதல்ல இந்த மாதிரி கட்டிருக்காங்க. தூத்துக்குடியில எங்க இருக்கு? தூத்துக்குடியில வந்து பாத்தீங்கன்னா உம், விருதுநகர் மாவட்டத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஓ, தூத்துக்குடி மாவட்டம் விருதுநகர் போற வழியில இருக்குங்க சார். சரிதான். தெரியுதுங்க சார். இது வந்து ஒரு நிமிஷம் சார் நான் பாத்துக்கிறேன். நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். பசுபதேஸ்வரர் குடவரைன்னு சொல்லிட்டு இது பேருங்க சார். இது ம். வந்து பாண்டிய காலத்து கோவில். இது வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துல இருக்க கோயிலுங்க சார் இது. ம். ஆஹ் இது இது எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான குடவரை தான் சார். நம்ம பட்சத்துல எல்லாமே நம்மளை எதிர்நோக்கி இருக்கும். இந்த கோவில் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம இதுவும் ஹில்ஸ்ல தான் சார். ரொம்ப ஒரு ஸ்டீப்பான ஒரு ஹில்ஸ்ல அமைக்கப்பட்ட ஒரு குடவரை தான். நம்ம ஏறி போகிற பட்சத்துல படிக்கட்டுல உங்களுக்கு படிக்கட்டுகளும் சரியான ஒரு அமைப்புல இருக்காது. கல்லு முள்ளுமா தான் இருக்கும். பாறைகள்ல நீங்க ரொம்ப கவனமா போய் பார்க்கணும். நம்ம போய் பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அமைஞ்சிருக்கும் சார் இந்த குடவரை. உள்ள வந்து பெரிய பெரிய சிற்பங்கள். ம். பிள்ளையாரு, சிவன் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அமைப்புல இருக்குங்க சார் இந்த கோவில்.
விருதுநகர் சார் இது இந்த குடைவரை அமைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பூதலிங்கேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பூதப்பாண்டியில இருக்குங்க சார் இது கோவில். இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்க சிற்பங்களே ரொம்ப ஆக்ரோஷமாவும் அமானுஷ்யமாவும் அந்த அந்த அடிப்படையில இருக்குங்க சார். பூதங்கள் வந்து ரெண்டு பூதங்களும் வந்து நல்ல பூதங்கள் அப்படிங்கிற மாதிரி, அதாவது காவலர்கள் அப்படிங்கிறது மாதிரி சொல்லப்படுறாங்க. இடதுபுறமும் வலதுபுறமும் நம்ம அந்த அந்த பூதங்களை வந்து பூதப்பாண்டி கோவில், அதாவது பூதபாண்டீஸ்வரரை வந்து நம்ம பார்க்கிறதுக்கு இந்த ரெண்டு பூதங்கள் வாயிலா தான் நம்ம போய் பார்க்கணும் சார். இதுவும் ரொம்ப பழங்காலத்து குடவரைங்க சார். 6ஆம் நூற்றாண்டை சார்ந்த 6ஆம் நூற்றாண்டுல இருந்து 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கட்டப்பட்ட கோவில்னு சொல்லப்பட்டாங்க. இது குடைவரை கோயிலாமா? குடைவரையா? இது ஆமாங்க மேல மேம், ஆமாங்க மேம். மலை மலை இருக்கா? மேல வந்து ஆமாங்க ஒரு சார், மலை. நல்லா ம். நல்லா உள்ள கோயிலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி இருக்கு, அதனால கேட்டேன். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இது இப்போ இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கட்டுமானம் சார். இது வந்து ஆ. குடவரைய வந்து பிற்காலத்துல வந்து பிற்கால மன்னர்கள் வந்து இத வந்து கட்டுமான கோவிலா வந்து எழுப்பிச்சிருக்காங்க சார். இது வந்து வழிபாட்டு உள்ளர தலமா இருக்கு. உள்ளர இருந்து அங்க குடவரை அந்த இடத்துல இருக்குது. உள்ள நம்ம இப்போ இருக்கிற உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணிருக்க போட்டோல இருந்து நீங்க எப்படியும் வந்து ஒரு 50 ஸ்டெப்ஸ் நீங்க தாண்டி போனாதான் குடவரையே வரும் சார். ஓ, இது வந்து வழிபாட்டு தலம்ன்றதுனால நமக்கு போட்டோகிராஃப் பண்றதுக்கு அலோவ். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் உங்களுக்கு அது அப்புறமா கட்டியிருக்காங்க, பிறகு கட்டியிருக்காங்க. ஆமாங்க சார். அந்த பூதங்கள் வந்து குடவரை சார்ந்த ஒரு பூதங்கள் தான் சார், பூத சிற்பங்கள் தான் சார். இந்த பக்கத்துல லைனா இருக்கு இல்லைங்களா, அந்த யாழ் சிற்பங்கள், அந்த மயில், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்து மன்னர்கள் வந்து கட்டுமான கோவில்ல கட்டிட்டாங்க. இது வந்து நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் சார். நாகர்கோவில் பூதப்பாண்டி அப்படின்ற இடத்துல இருக்குங்க சார். நாகர்கோயில்ல இருக்காது. நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் சார். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடம்? செவல்பட்டி அப்படின்ற ஒரு கோயிலுங்க சார். முற்கால பாண்டியர்கள் கட்டினது, 9ஆம் நூற்றாண்டு சார்ந்த கோயிலுங்க சார். 9ஆம் இது நூற்றாண்டு. இது ஆமாங்க சார். இதுலயும் ஆக்சுவலா கட்டியிருக்காங்க போல இல்ல? ஆமாங்க சார். இது வந்து பிற்காலத்துல கட்டப்பட்ட புடைப்பு, சாரி, கட்டுமான கோவிலுங்க சார். உள்ளர ஒரு இதுல ஒரு பகுதி மட்டும் இதுவா இருக்கா? அப்ப குடைவரை வந்து ஆமாங்க கொஞ்சம் தான் சார். இருக்கு. சென்டர் போர்ஷன்ல இருக்கிறது வந்து குடவரைங்க சார். வெளியே இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுமான கோவிலுங்க சார். இது எந்த இடம்? இது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் சார். இது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு குடவரைங்க சார். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பிற்காலத்துலதான், இப்போ நம்ம ரீசெண்டா தான் வந்து கட்டியிருக்காங்க. அந்த குடவரை நம்ம போய் அடையறதுக்காக ரொம்ப ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹில்லாக்ல வந்து கட்டியிருக்காங்கிறது. ஆஹ் திருநந்திக்கரை அப்படிங்கிற வந்து திருவிதாங்கூர் மன்னர்களால ஆட்சி செய்யப்பட்ட ஒரு கோவிலுங்க சார். இன்னமும் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருவிழாக்களும் பண்டிகை நாட்கள்ல வந்து மக்கள் வந்து கேரளத்துல இருந்தும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கேரளா பார்டர்ல இருக்கிறதுனால கேரள மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் சேர்ந்து வழிபடக்கூடிய, சேர்ந்து திருவிழாக்கள் நடத்தக்கூடிய ஒரு கோயில் தான் இந்த திருநந்திக்கரை குடவரை. எங்க இது, எந்த இடம்? கன்னியாகுமரி மாவட்டம் தான் சார், நாகர்கோவில் வட்டம். ஓ, இதுவும் நாகர்கோயில் தான். ஆமாங்க சார். அதான் இந்த படிக்கட்டுலாம் பாக்குறதுக்கு தெரியுது, அழகா இருக்கானா போறதுக்கு. முன்னாடி எப்படி ஆமாங்க சார். போனாங்கன்னு தெரியல அது ஆக்சுவலா. இது நல்லா இருக்குங்க சார். இந்த கோவில் கட்டுமான கோயில் கீழே இருக்குங்க சார். அந்த கட்டுமான கோயில் வந்து பாத்தீங்கன்னா கேரளா கேரளால நம்ம கோயில் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றதுன்னா அந்த ஓடுகளோட சேர்த்து அமைக்கப்பட்ட மாதிரி செட்டிநாடு கோயில், நம்ம செட்டிநாடுல இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் மாதிரி தானே சார் இருக்கும் மேக்ஸிமம். அது சார்ந்த மாதிரி தான் சார் இருக்கும் அங்க இருக்க எல்லாமே. கேரளா ஸ்டைல்ல தான் சார் இருக்கும். குடவரை மட்டும் நம்ம குடவரைங்க சார். இந்த கோவில் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஃபாரஸ்ட் இருக்குங்க சார். அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே அதே கோயிலா வேற கோயில் அது? இது வேற கோயிலுங்க சார். இது ஏன்னா திருமலாபுரம் சொல்லிட்டு. படிக்கட்டுலாம் ஒரே திருமலாபுரம் மாதிரி இருக்கு. ஆமா ஆமாங்க சார். இது வந்து அந்த கோயில் கிடையாது, இது வேற கோயில். திருமலாபுரம் தென்காசி மாவட்டத்துல இருக்குங்க சார் இந்த கோயில். ஆஹ் இதுக்குள்ள எப்படி சொல்றதுன்னா
அதோட சிவலிங்கம் வந்து பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கம் சார். எனக்கு போய் தனியா போனதுனால என்னால போயிட்டு புகைப்படம் எடுக்க கூட எனக்கு முடியல. அவ்வளவு ஒரு பயமா இருந்த, எப்படி சொல்றது, டிஃப்ரெண்டா ஒரு அமானுஷ்யமா இருந்த ஒரு குடவரை கோவில்னு சொல்லலாங்க சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாராவது கூட இருந்திருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க முடியும். யாரும் இல்லாததுனால கொஞ்சம் பயத்துல அப்படியே சட் சட்டுன்னு எடுத்துட்டு வந்துட்டேன் சார் இந்த இப்போ கோவில். நீங்க தனியா போனீங்க இங்க? ஆமாங்க சார். இது இது ரொம்ப நம்ம ஸ்ட்ரீட்ல நம்ம தெருவுல இருந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு மெயின் ரோட்ல இருந்து இந்த கோயில் போறதுக்கே 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு மேல வரும் சார். ம். அந்த மேல பாறை இருக்கு பாத்தீங்களா, அந்த குடவரைக்கு மேல அதன் வழியா போகும்போது அந்த பண்டைய காலத்து சர்ச் ஒன்று இருக்குங்க சார். ம். இது ரெண்டும் சேர்ந்து ஒரே இடத்துல அமைய பெற்றிருக்கிறது வந்து சிறப்புங்க சார் அந்த இடத்துல. ம். ரைட். அது எந்த இடமா கன்னியாகுமரியில? தென்காசி மாவட்டம் மேம். அது தென்காசி மாவட்டத்துல இருக்கக்கூடிய தென்காசியில திருமலாபுரம். தென்காசியில இருந்து விருதுநகர் போகக்கூடிய பாதையில இருக்குங்க சார். ஆமா. ஆமா, சங்கரங்கோவில் அந்த பாதையில இருக்குமா? ஆமா ஆமா. வேலம்மாள் மேடம் இது வந்து போயிருக்கீங்களா? இருக்கிறேன் சார், போயிருக்கிறேன். போயிருக்கீங்களா? ஆமா, நல்ல ஒரு அற்புதமான கோவில். வாங்க போலாம். உங்க ஊருக்கு வந்தா கூட்டிட்டு போகணும். கட்டாயம் கட்டாயம். ரைட், ஓகே. இங்க நிறைய இருக்கு, போலாம். சரிங்க. இது வந்து திருக்கோலக்குடின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு குடவரைங்க சார். திருக்கோலக்குடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு வந்து சான்ஸ் கிடைச்சா நான் எல்லா போட்டோஸும் நான் ஷேர் பண்ணுவேன். அவ்வளவு ஒரு அழகான ஒரு குடவரைங்க சார். கோவிலுக்குள்ள எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்குள்ள நம்ம நுழையும் போது குளம் இருக்கும். அதை தாண்டி நம்ம கோயிலுக்குள்ள போற மாதிரி இருக்கும். இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா கோவில் மூலஸ்தானம் இருக்கும். அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஊத்து இருக்குங்க சார். அந்த மலைக்கு மலை இருக்கும், கீழே ஊத்து இருக்கும், இந்த பக்கத்துல குடவரைகள் இருக்கும். அது தாண்டி போகும்போது உங்களுக்கு வந்து வேற ஒரு குடவரை இருக்கும். இந்த திருக்கோலக்குடி குடவரையிலேயே மட்டும் 2 குடவரைகள், தனித்தனியா 2 குடவரைகள் இருக்குங்க. ஒரே கோவில 2 குடவரைகள் அமைப்பட்ட ஒரு பிரசித்தி வாய்ந்த குடவரை கோவில் சார் இது. ரொம்ப அழகான, ரொம்ப சிறப்பான ஒரு கோவில் சார் இது. புதுக்கோட்டை மாவட்டம் போனா திருக்கோலக்குடியை கட்டாயம் யாரும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஆசை. புதுக்கோட்டையில இது? ஆமாங்க சார், புதுக்கோட்டை மாவட்டம் சார். என்ன ஊர் சொன்னீங்க? குவளை. திருக்கோலக்குடி. ஓகே. கோலுங்க சார், திருக்கோலக்குடி. திருக்கோலக்குடி. இது மலைய கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் சார், மலைய கோவில். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 2 குடவரைகள் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா எல்லா இடங்களையும் இருக்கக்கூடிய குடவரை போலதான் இருக்கும். இதுல போயிட்டு நீங்க வலதுபுறமா திரும்பி கீழே இறங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பாதாள அந்த அந்த கேவ் மாதிரி இருக்கும். எப்படி சொல்றது, அண்டர் 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 கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை மாதிரி. சுரங்கப்பாதை. ஆமாங்க, சுரங்கப்பாதையில இருக்கக்கூடிய ஒரு குடவரை மாதிரி இருக்குங்க. நீங்க வந்து ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் கீழே இறங்கித்தான் அங்க இருக்க சிற்பங்களை நீங்க பார்க்க முடியும் சார். ரொம்ப வித்தியாசமான கோவில். இது வந்து மலையடிப்பட்டி குடவரைங்க சார். இதுவும் புதுக்கோட்டை மாவட்டத்துல தான் சார் இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டமும் சிவகங்கை மாவட்டமும் அந்த அந்த இன்பிட்வீன் கேப்ல இருக்கக்கூடிய ஒரு கோவிலுங்க சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்து விஷ்ணு இருப்பாருங்க சார். ரொம்ப பழங்காலத்து விஷ்ணு, கீழே சித்தர்கள், அப்புறம் வந்து தேவதூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், நரசிம்மர். இதுதான் வந்து நேத்து வந்து தினமணில வந்து இந்த குடவரை பத்தி மேக்சின்ல வந்து இருந்துச்சு. ரொம்ப அழகானது. உங்களோட இதுவா? ஆமா ஆமாங்க சார், ஆமாங்க. ஆர்டிகளோட வந்ததா? என்னங்க சார்? உங்களோட எழுத்தோட வந்துதானே? ஆமாங்க சார், என்னோட பதிவோட தான் சார் வந்துச்சு. இதுல வந்து இந்த பக்கம் வந்து நரசிம்மர், அதுக்கப்புறம் வந்து ஹைகிரீவர், அதுக்கப்புறம் விஷ்ணு, அதுக்கப்புறம் வந்து பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு பல சிற்பங்களை வந்து செதுக்கியிருப்பாங்க சார் இதுல. அந்த பக்கம் வலதுபுறமும் இடதுபுறமும் இருக்கிறது வந்து மட்டும் பாத்தீங்கன்னா மார்கழி மாசத்துல வந்து அந்த ஏதோ சம்திங் சொல்லுவாங்களே சார், எப்படி சொல்றதுன்னா அந்த
நான் தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் சார். இது சென்டரா போறது மட்டும் குடவரைங்க சார். இந்த வலதுபுறமும் இடதுபுறமும் வந்து க்ளோஸ் பண்ணி தான் சார் இருப்பாங்க. இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ஓகே வந்து க்ளோஸ் பண்ணி இருப்பாங்க. சென்டரா போற நடுவுல இருக்கிறது மட்டும் குடவரை போறதுக்கான வழிங்க சார். இதுல வந்து வெளியே வந்துட்டு நீங்க ஃபுல்லாவே வெளியே வந்துடணும். வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட கட் பண்ணி ஒரு டியூ டர்ன் எடுத்து நீங்க போனீங்கன்னா மேல ஒரு குடவரை இருக்குங்க சார். ஓ அதுவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு குடவரைங்க சார். அது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் சார் அந்த குடவரை. குடவரைக்குள்ளவே கல்வெட்டுகள் இருக்கும். அதுல வந்து 64 நாயன்மார்கள் அப்படி அந்த அவங்கள செதுக்கியிருப்பாங்க. இந்த மாதிரியான குடவரை சார். மலையடிப்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம். இது வந்து குன்றாடர் கோவிலுங்க சார். குன்றாடர் புதுக்கோட்டை மாவட்டம் தான். இது வந்து ஒரு தேர் போல ஒரு வடிவமைப்புள்ள பழங்கால கட்டுமான கோவிலுங்க சார். ம் இதுல இருந்து நீங்க உள்ளுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து குடவரை இருக்குங்க சார். இது ம் குடவரை இணைச்சு இதெல்லாம் கட்டியிருக்காங்க வெளியில. இத இத கடந்து நீங்க போகணும் சார். இதுக்குள்ள குடவரையில இந்த பில்டிங் இந்த கட்டுமான கோவிலை கடந்து நீங்க ம். ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து குடவரை இருக்குங்க சார். இதுவும் புதுக்கோட்டை மாவட்டம் தான். புதுக்கோட்டை தான் சார். ஓகே 30 முடிஞ்சிச்சு. ஓ சரிங்க சார். வாங்க ராதாகிருஷ்ணன் சார், நீங்க எதனா பேசுனா கேட்க. முடிச்சுட்டாங்களா? முடிச்சிட்டாங்க. 30 கொடுத்தாங்க, 30 முடிஞ்சிச்சு. அஹ், அஹ், அவங்களுடைய முயற்சி வந்து சிறப்பானது. அவங்க இதுல ஒரு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோமா? ஆமா 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 எல்லாரும் ஒரு கைத்தட்டலாம். மைக் ஆன் பண்ணிட்டு. தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய நன்றி. மிகப்பெரிய முயற்சிமா. சரிங்க சார். அவங்களுடைய முயற்சி வந்து பாராட்டுக்குரியது. அவங்களுடைய ஆர்வம் வந்து பாராட்டுக்குரியது. ஏன்னா இன்றைய சமுதாயத்துல வந்து எதை எதையோ தேடி ஒரு விட்டில் பூச்சியா அழிஞ்சிட்டு இருக்கிற உலகமா நம்ம பார்க்குறோம். ஒரு சமுதாய சூழல். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து ஒரு இளம் பெண்மணி வந்து காடு மலை மேடு அலைந்து அதை ஆவணப்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு நீங்க வந்து நிச்சயமாக இந்த கை தட்டினது வந்து ரொம்ப பொருந்தும். பொதுவா முடிச்சுட்டாங்கங்கிறது கை தட்டுறது வேற, நம்ம இதை வந்து இந்த அவங்களுடைய எண்ணத்தை பாராட்டி கை தட்டுறது வேற. இது மாதிரி முயற்சிகளை வந்து நம்ம பெரிதும் வரவேற்கணும். ஏன்னா நான் வேறொரு இதில் நம்ம கூட்டத்திலே சொல்லியிருக்கேன், நமது பெருமைகளை வந்து நாம் எடுத்து சொல்லாமல் யார் எடுத்து சொல்வது? அது மறைந்து கிடக்கும் பொக்கிஷங்கள். இப்போ இவங்க சொல்றதுனால வந்து நமக்கு மட்டும் இல்லை, இவங்க வந்து பத்திரிகையில் வருதுங்கிறாங்க, இன்னும் நண்பர்களுக்கு தெரிவிச்சிருப்பாங்க, அவங்களுடைய தோழிகளுக்கு தெரிவிச்சிருப்பாங்க. அது மாதிரி நிறையா இருக்கு. அது இப்படியே போகிறப்ப வந்து ஒரு நல்ல ஒரு நம்மளுடைய தொன்மை சிறப்பையும் தொன்மை அழகையும் அந்த நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த இளம் சமுதாயத்துக்கோ அல்லது சமுதாயத்துக்கோ உருவாக்கி தர திலகவதிக்கு வந்து என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ சார். இல்லை ஆமாம் ஆமாம் நன்றி. நான் இதில் வந்து பெரும்பாலும் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன், ஒரு சில இடங்களை தவிர. அதில் நீங்கள் ஆவணப்படுத்தி இது பண்ணுறப்ப நீங்கள் வந்து புத்தகமாக கொண்டு வர போகிறீங்களோ இல்லை வந்து வெறும் ஸ்டோரேஜ் மட்டும் வச்சுக்க போகிறீங்களாலாம் எனக்கு தெரியல. இதை வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறத வந்து ஒரு நல்ல ஒரு தொகுப்பாக கொண்டு வந்து அதை கரெக்ஷன்லாம் பார்த்துட்டு, ஏன்னா இது வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறத வந்து செய்திகள் வந்து சரியான முறையில் போய் சேரணும். அந்த ஆண்டுகளோ அந்த அது பிசியில் வருதா ஏடியில் வருதா, அதில் சில கரெக்ஷன்லாம் இருக்குது. ஏன்னா அது குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து முயற்சி எடுக்கிறதே பாராட்டுக்குரியது. ஒரு உதாரணத்துக்கு குடவரை கோயிலுங்கிறத வந்து நம்ம ராக்கட் கேவ்ஸ் அல்லது ராக்கட் கேவ் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் முதல்ல பல்லவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லி ஆரம்பிச்சிருக்கணும். பல்லவர்கள்ங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டீங்க. பல்லவர் ஆமாம், சேர சோழ பாண்டியர் மாதிரி பல்லவர்கள் தான் வந்து அந்த ராக்கெட்டை அந்த கான்செப்டையே வந்து உருவாக்கி கொண்டு வந்தவங்க. முதல்ல புடைப்பு சிற்பங்களாக கொண்டு வராங்க, அது பேஸ் ரிலீஃப் புடைப்பு சிற்பங்கள். அப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக வந்து ராக்கட் அந்த நேச்சர் வருது. அதுக்கு தான் இதெல்லாம் நிறைய உதாரணம்.
அதுக்கப்புறம் வந்து மெனோலித்திக் கான்செப்டா மவுண்ட் வந்து மெனோலித்திக் டிசைன்ஸ் வருது. அப்புறம் தான் வந்து நீங்க சொல்ற கட்டுமான கோயில் சொல்ற ஸ்ட்ரக்சுரல் டெம்பிள் ஆர் பில்ட் அப் டெம்பிள். அது வந்து கல்லை கொண்டு வந்து கட்டுறது. அது வந்து அது வருது. அதுல பெரிய உதாரணம் வந்து நம்ம தஞ்சாவூர் கோயில்லாம் அது கொண்டு வந்து கட்டப்பட்டது. ஏன்னா தஞ்சை வந்து வயல் சார்ந்த வந்து பூமி, நிலம். இது வந்து இதுக்குரிய பூமி, அது நெல்லுக்குரிய பூமி. அந்த நெல்லுக்கு பூமியில வந்து கல் வந்திருக்கு. கல்லே கிடையாது, கல் வந்திருக்கு. அதெல்லாம் கட்டுமான கோயில். இதுக்கு ஆரம்ப கட்டம் வந்து குடவரை கோயில் தான். அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு வந்து நம்மகிட்ட இருந்த உளி சுத்தி, அந்த உளியும் சுத்தியும் வச்சுக்கிட்டே வேற என்ன இருந்திருக்க முடியும்? அந்த காலத்துல மின்சாரமும் கிடையாது, வேற இன்ஜினியரிங் முடிச்ச ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. பெரிய இது மாதிரி நானும் நம்மளுடைய தமிழர்கள் வந்து அந்த ஆற்றலோடு இருந்தாங்க, அந்த அறிவோடு இருந்தாங்க, அந்த கணிதவியல் அவங்ககிட்ட இருந்துச்சு. இல்லாட்டி அந்த பர்ஃபெக்ஷன்லாம் வராது. ஒரு ஒரு நிர்மாணிக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். நிர்மாணம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். நீங்க போன இடத்துல நீ கடைசியா சொன்னீங்க அந்த குன்னாண்டார் கோயில், அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு ஒரு தேர் சக்கரம் ஒன்று இருக்கும் அந்த குன்னாண்டார் கோயில். அது வந்து குன்றாடார் கோயில்னு சொன்னீங்க, அது குன்றாடம். குன்னாண்டார் கோயில். குன்னாண்டார் ஆ, கோயில். அது ஒரு தேர் சிறு அது சாரி தேர் சக்கரம் கூட ரெண்டு பக்கம் இருக்கும். நான் அதான் போய் சார். ரொம்ப நாள் ஆச்சு. குன்றாடர் கோயில்ன்றது மழுவி இப்ப குன்றாடர் கோயில் அப்படிங்கிற ஆமா மாதிரி ஆமா ஆமா ஆமா. வந்துருச்சு. இருக்கலாம். அது அந்த இடத்துக்குலாம் போனீங்கிறது ரொம்ப ஆச்சரியம். அதெல்லாம் கொஞ்சம் இன்டீரியர் பகுதிகள் வந்து அதெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி கீழே கோயில் குடிலாம் முக்கியமான இடம், அரிட்டாப்பட்டி முக்கியமான இடம். அது திருவள்ளரை வந்து திருவள்ளரை பத்தியே ஒரு செஷனே பேசலாம். நீங்க அந்த ஸ்வஸ்திக் ஆமாங்க சார். டேங்க்லாம் பாத்தீங்களா என்னன்னு தெரியாது. ஆமா, பார்த்தேன் சார், பார்த்தேன் சார். ஆமா, 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணா அது ஒன்று. திகழ்கிறது சார். அது பிரம்மாண்டமான கோயில். அது வந்து அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். இது வந்து திருச்சி மாவட்டத்துல ஆமாங்க சார். முக்கியமான அடையாளம். இது போல நிறைய இருக்கு, நிறைய பேசலாம். இன்னும் உங்களை பாராட்டுறதுக்காக ஆமாங்க சார். மற்றவங்களுக்கு காத்துட்டு இருக்காங்க. அதனால நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். நான் ரொம்ப ரசிச்சேன். தேங்க்யூ இந்த சார். சப்ஜெக்ட் எனக்கு கொஞ்சம் தெரியும், அதனால தான் நான் வந்தேன். நீங்க வந்து முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஸ்டீவன் உங்ககிட்ட மூலியமா என்ன தொடர்பு கொள்ளுங்க. இது வந்து தொகுத்து ஒரு புத்தகமாகவோ ஒரு புகைப்பட ஒரு இதாகவோ கொண்டு அது வரணும் எனக்கு நீங்க. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் புத்தகமா கொண்டு வர ஐடியா தான் சார் இருக்கேன் நானு. ஆமா ஆமா. அது இது அப்படி இல்லைன்னா அது வரைக்குமே சொல்லுங்க. சொல்லுங்க. இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா 80 குடவரைகள், 72 குடவரைகள் ஆவணப்படுத்திருக்கேன் சார். 80 குடவரைகளுக்கு மேல நான் புகைப்படம் எடுத்து நான் என்னுடைய கையில் வச்சிருக்கேன். இன்னும் நான் அதை ஆவணப்படுத்தல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துல்லியமான்னு சொல்றதுக்கு இல்ல, ஆனா ரொம்ப கரெக்டா பெர்ஃபெக்ஷனோட இருக்கணும். ஏன்னா இது வரலாற்று நமக்கு அப்புறம் படிக்க போறாங்க அப்படிங்கறதால ஒரு ஒரு விஷயத்த நுணுக்கமா நான் வந்து கவனிச்சு ஒண்ணுக்கு 2 3 தடவை வந்து தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு ஆலோசனை பண்ணி பதிவிட்டிருக்கேங்க சார் நான். ஒவ்வொன்றுத்தையுமே ஒவ்வொரு குடவரையுமே தனித்தனியா பதிவுகள் போட்டிருக்கேன் சார். எந்த வருஷம், எந்த மன்னர்கள் கட்டினது, எந்த காலம், எந்த காலத்துல வந்து சிதைக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை கல்வெட்டுகள் இருக்கு, வரலாறு, அந்த கல்வெட்டுகள் துவங்க போது வந்து என்ன பேர்ல அந்த ஊர் இருந்தது, இப்ப எந்த ஊர் எந்த பேர்ல இருக்கு, மாவட்டத்துல இருந்து புதுக்கோட்டைனா அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து அந்த குடவரைகளை சென்றடைய எத்தனை கிலோமீட்டர்கள் ஆகும் அப்படிங்கறது முதற்கொண்டு எல்லாமே என்னால முடிஞ்ச வரைக்கும் ஹிஸ்டரிய வந்து நான் வந்து கொஞ்சம் பதிவு பண்ணிட்டு வரேன் சார். போட்டோகிராஃப் மட்டும் இல்லாம பதிவு பண்ணிட்டு வரேன் சார். அது பாராட்டுக்குரியது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து புகைப்படம் வந்து பார்க்குறப்ப அது வந்து நல்லா இருக்கும். பட் அது நீங்க சொன்ன மாதிரி அதனுடைய உண்மையான விஷயங்கள் வந்து நம்ம தொகுப்புல தான் வரும். வெறும் புகைப்படத்தை வச்சுக்கிட்டு மட்டும் செய்ய முடியாது. அது காட்சி இயல், இது வந்து கருத்தியல், இது வந்து எல்லாமே சேர்ந்தாதான் அது. இது உங்களுடைய முயற்சி வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. இது நிக்காதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. இன்னும் கண்டிப்பாங்க தொகுப்புகளை சார். வந்து அதிகப்படுத்துங்க. இதுல வந்து கொஞ்சம் வல்லுநர்களையோ தெரிஞ்சு அவங்ககிட்ட வந்து கொடுத்து பார்த்து அது வந்து கரெக்ஷன் இருந்தா அது முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அதான் அப்பதான் ஒரு ஆத்தென்டிசிட்டி வரும். அதுக்கு வந்து உம் நிறைய வல்லுநர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏஎஸ்ஐ இது ஸ்டேட் ஆர்கியாலஜில இருக்காங்க, சென்ட்ரல் ஆர்கியாலஜி ஏஎஸ்ல இருக்காங்க. அவங்ககிட்ட கொடுத்து நீங்க வந்து கரெக்ஷன் போட்டு ஒரு நல்ல ஒரு தொகுப்பா கொண்டு வாங்க. இந்த சரிங்க மாதிரி சார். விஷயங்கள் வந்து நீங்க வந்து ஒரு 7 8 மாவட்டம் போனதா சொன்னீங்க. நம்மகிட்ட 38 மாவட்டம் இருக்கு. அதனால வந்து நீங்க இதெல்லாம் முழுமையா முடிக்கிறதுக்கே வந்து பல மாதங்கள் ஆகலாம், சில வருடங்கள் கூட ஆகலாம். ஏன்னா அதனால வந்து ஒன்று ஒன்று பார்க்க 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 இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கும்.
இந்த மலையடிப்பட்டியிலேயே வந்து மேல் மலையடிப்பட்டின்னு இருக்கு. மேல் மலையடிப்பட்டி தான் நீங்க போனதுன்னு நினைக்கிறேன் நான். சரிங்க மலையடிப்பட்டி ரெண்டு இருக்காமா, மேல் மேல் மலையடிப்பட்டி, கீழ் மலையடிப்பட்டின்னு இருக்கு. அது நீங்க சொன்னது கரெக்ட். அது வந்து விஷ்ணு கோயில் தான், அது விஷ்ணுவோட கோயில் தான் அது. அதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அதெல்லாம் ஒரு 1000 ஆண்டுகளை தாண்டி இருக்கின்ற ஒரு இடங்கள். அதனால குடவரைன்னு வந்தாவே கிட்டத்தட்ட 1000 வருஷத்தை தாண்டிடுச்சுன்னு அர்த்தம். ஆமாங்க. அது ஏன்னா 6வது நூற்றாண்டு, 7வது நூற்றாண்டு, 8வது நூற்றாண்டு தான் அது அதிகமா வந்து இந்த இருந்தது. கீழக்குயில் குடிலாம் வந்து 5ஆம் நூற்றாண்டுல இருந்தே வந்திருக்குங்க சார் நமக்கு. ஆமா ஆமா. கீழக்குயில் அதனால குடி சமண படுக்கைகள் எல்லாம் இருந்ததுனால அதுல அப்பையில இருந்தே பிகினிங்ல இருந்தே இருக்கு சார். 5th சென்ச்சுரில ஆமா, இருந்தே ஒரு இருக்கு. இது ஒரு 1500 ஆண்டுகள்ங்கிறது வந்து நீங்க எண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு வந்து என்ன ஆமாங்க. வசதிகள் இருந்திருக்க முடியும், என்ன சாலைகள் இருந்திருக்க முடியும், என்ன அவங்க வந்து ஒரு ஒரு வந்து சிற்பி வந்து உளியை கொண்டு ஒரு சுத்தியல் கொண்டு வந்து ஒரு இதை நிர்மாணிக்கிறதுங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம அதை பேசுறதுங்கிறது வந்து அதுதான் நமது பெருமை. இந்த 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 முயற்சியில் வந்து நீங்க ஈடுபட்டதுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் சரி, எம்ஐஎம் அவர் ஸ்டீவன் அவர்களுடைய அமைப்பின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய தேங்க்யூ பணி சார். தொடரட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார், நன்றி சார். திலகவதி, நீங்க வந்து சாரை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க சார் கூட உங்களுக்கு சரிங்க தெரிஞ்ச சார். மூலயமா நிறைய சப்போர்ட் பண்ணுவார் உங்களுக்கு. ஓகேங்க பல சார். தகவல்களை நீங்க சேகரிக்கிறதுக்கு உதவுவாரு. சரிங்களா? சரிங்க சார். சரிங்க. செல்வா பேசுறீங்களா? செல்வா வாங்க. வணக்கம் சார், வணக்கம் சார். இந்த டாப்பிக்கில் சார் ராதாகிருஷ்ணன் ஐயா பேசுகிற அளவுக்கு என்கிட்ட எந்த சப்ஜெக்டும் இல்லை. ஆனால் நான் நிறைய என்ஜாய் பண்ணேன் பிக்சர்லாம் பார்த்து. இவ்வளோ டெப்த்தாக இவங்க, ஆனால் இந்த இதில் இவங்க வந்து இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறது வந்து உண்மையாகவே பாராட்டத்துக்கு உரியது தான். இதில் நான் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்கிறத மட்டும் தான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். வேற எதையும் அதை தாண்டி ஐ மீன் கோயிலாக தான் நம்ம பார்ப்போமே தவிர இந்த அளவுக்கு இது குடைவரை தானா அப்படின்னு முதல்ல நோட்டீஸ் பண்ணுறதே நமக்கு டைம் எடுத்துரும். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். சார் சொன்ன மாதிரி இது ஏதோ தேங்க்யூ ஒரு தொகுப்பாக கொண்டு வந்தாலோ, அப்புறம் இது இன்னும் நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு இன்னும் இது எப்படி மக்களுக்கு அவேர்னஸாக கொண்டு வர முடியுன்றதையும் முயற்சி பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரிங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். மகிழ்ச்சி செல்வா. ஆக்சுவலா ஒரு தனி மனுஷியா இது இவ்வளவு பெரிய காரியம் செய்யறது இது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு குடும்பமும் சப்போர்ட் பண்ணணும். பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க. இந்த அம்மாக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, படிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாரு. ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணணும். தூரம் போயிட்டு வர்றதுக்கு ஃபைனான்சியலா சப்போர்ட் இருக்கணும். நிறைய இருக்குது. அது வந்து ரெண்டாவது இவங்க காடு மலை எல்லாம் போறாங்க, சந்து பந்து எல்லாம் போறாங்கன்றது மிகப்பெரிய செய்தி. அது எவ்வளவு தூரத்துக்கு தைரியம் இருக்க மனசுல. சாதாரணமா நம்ம ஆளுங்க லேடிஸ்னாவே ஜென்ரலா போறதுக்குனாவே சப்போர்ட் இல்லாத போக மாட்டாங்க. பட் அந்த துணிச்சல் மனசுல இருக்கிறதுக்கு அதுவே மிகப்பெரிய விஷயம். அதுக்காகவே நாங்க எல்லாரும் பாராட்டுறோம்ல. மிகப்பெரிய செயல் தான் இது, சாதாரண செயல் இல்ல. செல்வா வந்து யூஎஸ்ல இருந்து பேசுறாரு. காலையில எழுந்துச்சு வந்து ஓ உட்கார்ந்துருக்காரு. மகிழ்ச்சி. நன்றி தேங்க்யூ சார். செல்வா. வாங்க. சந்தோஷம், சந்தோஷம். அடுத்து யார் பேசுறது? ரத்னடிவல் சார் பேசுறீங்களா? இலங்கையில இருந்து பேசுறாரு சார். வாங்க சார். வணக்கம். வணக்கம். உண்மையிலே ஒரு ஊர்ல இருக்குதா இந்த மாதிரிலாம்? இல்ல 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 இப்படி இப்படி குடவரை இல்ல. குடவரை என்ற சொல்லிന്റെ அர்த்தமே நான் இப்ப தெரியாது. கூகுள்ல தேடி பார்த்து தான் அதை நான் ஓ, அறிஞ்சு விட்டேன். ஆனா தெரியும், நாங்கள் அதை குகை கோயில் என்று தான் நாங்க சொல்லுவோம். கரெக்ட். ஆனா இது குடவரை என்றது நான் நினைக்கிறேன் அது ஆதிகால பழைய தமிழ் சொல்லா இருக்க மாட்டேன் நினைக்கிறேன். அப்ப இது எனக்கு எங்க நம்ம நாட்டுல அப்படி ஒரு கோவில்கள் இல்லை, எல்லாம் அநேகமாக கட்டுமான கோவில்கள். ஆனா நான் நெடுகவுமே ஒரு 5-6 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறேன். பல கோயில்களுக்கு சென்றிருக்கிறேன். இந்த மாவலிபுரத்தை தவிர செல்வா சொன்ன போல நான் வேறு ஒரு இந்த குகை கோயில்கள் இதுக்கு நான் சென்றதில்லை. அதவே பெரிய பார்க்கும் போது பெரிய வியப்பு. இந்த கட்டுமான கோயில், தஞ்சை பெரிய ஒரு கோயில்கள், அதுகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது பெரிய ஏனென்றால் இங்க வந்து உள்ள இலங்கையில ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கிற ஒரு சின்ன கோயில்கள், அது நான் சொல்றது சைவ கோயில்கள் அல்ல, இந்த புத்த விகாரைகள், சில புத்த சமயத்தோடு சம்பந்தமான மிகவும் இதோட கொம்பேர் பண்ண தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்கள் இந்த கட்டுமானங்களுடன் கொம்பேர் பண்ண போக்கு இது நத்திங். ஆனா அதுக்கு இங்கே அவங்க இந்த டூரிஸ்டுக்கு கொடுக்குற ப்ரொமினன்ஸ், அதை பற்றி
எழுதுற புழுக பார்த்தால் என்னடா இவங்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு போய் ஒருக்கா பார்த்துட்டு வரக்கூடாதான்ட்டு நான் நினைக்கிறது. ஏண்டா அவ்வளவு கொம்பே பண்ண முடியாத எங்கள் இந்த கற்பனை கட்டாத விதத்திலே அந்த கோயில்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதே எல்லாத்தையும் இன்றைக்கு திலகவதி அவர்கள் இதை கொண்டு வந்து இதை எங்களுக்கு காட்டினதுக்கு மிகவும் மிகவும் நன்றி. நான் எனக்கு அதை பார்த்து கொண்டிருக்க எனக்கு யோசனை வந்து அவ அதை விவரிச்சு கொண்டிருந்தவ எப்படி இந்த பக்கம் எப்படி இருக்கும், அந்த பக்கம் எப்படி இருக்கும்ன்ற. அப்ப இதை பார்த்து கொண்டிருந்த பொழுது என்ன இதே ஒரு வீடியோவா எடுத்து போட்டிருக்கலாதோ என்று சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுது. அதண்டா இன்னும் எங்களுக்கு பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும், நன்றா இருந்திருக்கும் அப்படி ஒரு எண்ணம். ஆனா அது பெரிய எஃபர்ட் எனக்கு தெரியும். இதுவே ஒரு பெரிய முயற்சி. அவ எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னந்தரியாக ஒரு பெண்ணாக இந்த இடங்களுக்கு எல்லாம் போய் செய்திருக்கிற. ஒரு இடத்துக்கு போக தான் பயந்து உள்ளுக்குள்ள போக இல்லையென்று சொன்னா. அப்ப அதுகளெல்லாம் யோசிச்சு பார்க்க ஒரு மிகவும் உண்மையிலே ஒரு துணிகரமான ஒரு முயற்சி. இதுகள்ல உண்மையில அவர் ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா சொன்னது போல இதுகளை எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அதிகாரபூர்வமான ஒரு அங்கீகாரத்தை பெற்று இது ஒரு நல்ல ஒரு நூலாக இதை நீங்கள் வெளியிட வேண்டும். ஏனென்றால் இது வரலாற்று விஷயங்கள் பல பேருக்கு தெரியாது. இப்ப இங்க இருக்கிற பல பேருக்குமே இப்படியான குடவரை கோயில்கள் இப்படி எல்லாம் இருக்கு. நான் பிள்ளையார்பட்டி கோயிலுக்கும் போயிருக்கிறேன். அதெல்லாம் வெறும் சரியான உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு கோயில் உண்டு. அப்படி அதுகளை பார்க்கும் பொழுது என்னடா இப்ப நான் சில சமயத்துல யோசிக்கிறது அந்த காலத்துல இது இந்த கோயில்களை எல்லாத்தையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப ஐயா சொன்னது போல உடியும் சுத்தியலும் தான் தனியா இருந்திருக்கும். ஆனா அதுகளை வைத்து இதை கட்டுவதற்கான இதுகளை உடைகிறதுன்ற எவ்வளவு பெரிய வேலை. அது இந்த காலம் அறிய மிஷினரிய போட்டு அடிச்சு தள்ளி போட்டு போடலாம். அந்த காலத்துல அதை குடைகிறா சின்னஞ்சிட்டனா வருடங்கள் சென்றிருக்கும். இதுகள் எல்லாத்தையும் செய்யறதுல என்ன இன்பத்தை கண்டார்கள் நான் சின்னத்துல எனக்குள்ள யோசிக்கிறது. ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு ஆர்வம் அதுகள் எல்லாத்தையும் பார்க்க பெரிய வியப்பாத்தான் இருக்கிறது. மிகவும் நல்லது. இதை நாங்கள் பார்க்க முடிஞ்சது உண்மையிலே எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம். மிக்க மிக்க நன்றி அம்மா. தேங்க்யூ சார். நன்றி 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 சார். நன்றி சார். வாங்க ஸ்ரீதர் சார் பேசுங்க. மேடத்துக்கு வந்து ரியலி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி டு டூ திஸ் டைப் ஆஃப் ஜாப். அது ரெண்டாவது நீங்க வந்து வெண்ட் அலோன் அப்படிங்கிறீங்க. ஸோ அதுவும் எல்லாமே இந்த மாதிரி கேவ்ஸ் எல்லாமே நாட் இன் த சிட்டி இல்லை அவுட்ஸ்கர்ட்ஸ்ல தான் இருக்கும். அந்த இடத்துக்கு போறதுக்கு வந்து ஈவன் ஆட்டோ ரிக்ஷா ஆல்சோ மே நாட் கம் சம்டைம்ஸ் அன்லஸ் யூ கோ இன் யுவர் ஓன் கார் ஆர் சம்திங் லைக் தட். இட்ஸ் a very great task you have taken. It's a fashion சொல்லிட்டீங்க, அதனால you like this hobby. இல்லாட்டி இவ்வளவு இட்ஸ் நாட் பாசிபிள். ஒரே ஒரு சஜஷன், ரெண்டு சஜஷன்ஸ். நம்பர் 1, நீங்க உள்ள போறப்ப நீங்க சொன்னீங்களா ஒருத்தர் டார்ச்ல போட்டோ எடுக்க முடியலன்ட்டு. யூ ஹாவ் திஸ் ஹெட்லைட் லேம்ப்ஸ். நம்ம மைன்ஸ்ல நிறைய பேர் ஒர்க் பண்றப்ப பார்த்தோம்னா வச்சிருப்பாங்க. அது மாதிரி இப்ப பவர்ஃபுல்லா வந்திருக்குது. 3 லைட் இருக்கும். இங்க மாட்டிக்கிட்டு சப்போஸ் மேல பாக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா லைட் அடிக்கும். Then you can have your camera. So no need to have it in your hand. So inga போனாலும் அந்த வெளிச்சம் வந்து it's more than sufficient to take even a picture also, even cinema also you can take. அந்த மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இவ்வளவு இடத்துக்கு போயிருக்கிறீங்க. இதை கொஞ்சம் இட்ஸ் நாட் தட் மச் எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. இது நீங்க வாங்கிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஹேண்டி, வெரி ஹெல்ப்ஃபுல். இப்ப வந்து என்ட்ரன்ஸ் மட்டும் காமிச்சிங்க, உள்ள போயிருக்கிறீங்க, ஆனா லைட் பத்தாதனால you are not able to take pictures. ஸோ அந்த லைட்ல வந்து போய் இப்ப எடுத்தீங்கன்னா it will be still more very interesting to everybody. இப்ப என்ட்ரன்ஸ் மட்டும் பார்த்தோம், உள்ள வந்து you are describing, you have seen it, பட் இது மற்றவங்களால பார்க்க முடியல இல்லையா? ஸோ அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா it gives you immense pleasure to you and also to everybody who wants to see it in fact. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மேல நீங்க அந்த குரோனாலஜிக்கலா எங்கெங்க என்ன இயர் அதெல்லாம் போட்டு சார் சொல்ற மாதிரி போட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு டோசியர் ஒரு டெசர்டேஷன் மாதிரி போட்டுன்னு வச்சுக்க. யூ கேன் கெட் PhD ஆல்சோ இன் ஃபேக்ட். ஆஃப் கோர்ஸ் ஆர்காலஜி நிறைய பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் இட்ஸ் a review also you can do that carries lot of weightage and it benefits so many people and also it gives you immense pleasure to you for the work you have done in fact. Okay, all the best. Okay,
Yeah, தேங்க்யூ சார். தேங்க்யூ continue to a good job. Very good. Thanks. சார். சார் தேங்க்யூ சார். மாலதி பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் உனக்கு வணக்கம். வாழ்த்துக்கள்மா. நீ வந்து தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஒரு தனி பெண்மணியா இருந்துகிட்டு ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இதை செய்யறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான். நம்ம வீடையும் கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கங்க்ராட்ஸ் சொல்லணும். அவங்களும் இல்லைன்னா என்னால பண்ண முடியாது இல்லையா? ஆக்சுவலி ஒரு கல்யாணம் ஆன பெண்ணால இதெல்லாம் செய்ய முடியாது. நீங்க வந்து செஞ்சிருக்கிறீங்க சக்சஸ்ஃபுல்லா. ரொம்ப சந்தோஷம். நீங்க இப்ப போனீங்க இல்லையா? இப்ப நாங்க எல்லா குடைவரை கோயில்கள்லயும் இந்த சித்தன்ன வாசல் மாதிரி இயற்கை மூலிகைகள்ல பண்ண பெயிண்டிங் வேற எங்கன்னா பாத்தீங்களா? நாங்க நார்தான் மலை கோயில்ல பார்த்தோம், ஒரு சில இடத்துல சித்தன்ன வாசல் பார்த்தோம். அது மாதிரி நீங்க வேற எங்கன்னா பாத்திருக்கீங்களா? வேற எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குன்றாடர் கோயில இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் மேம். அதுக்கப்புறம் அது குன்றாடர் கோயில்னு சொல்லிட்டு குன்றாடர் கோயில்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை மாவட்டம்ல இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். பட் எனக்கு அது எவ்வளவு தூரம் உண்மைன்றது எனக்கு தெரியலைங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா அதெல்லாம் வந்து அந்த இயற்கையா தயாரிச்சு செஞ்ச அந்த பெயிண்டிங்ஸ் அப்படிங்கறதுனால இப்போலாம் அது ரொம்ப அழிஞ்சிட்டு வந்துட்டே தான் மேம் இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல நீங்க போய் விசிபிளாலாம் கிடையாது மேம். என்ன சிற்பம் இருக்கு, பெயிண்டிங் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுலாம் வந்து தெரியறது இல்லைங்க மேம். அது நம்ம மக்கள் போறாங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை போய் டச் பண்றது, அதை வந்து ஸ்கிராச் பண்றது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்யும் போது அது அப்படியே வந்து உங்களுக்கு அழிஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு மேம். இருந்தாலுமே அது கிட்ட நெருங்க விடுறது இல்லைங்க மேம். யாரையுமே நம்ம கிட்ட போய் பாக்குற அளவுக்கு எல்லாம் நமக்கு அலோவ் பண்றது இல்லைங்க. ஓகே ஓகே. இல்ல எல்லாமே ஆனா எல்லா குடைவரையும் வந்து ஃபுல்லாவே கோவில்கள் தான். ஃபுல்லாவே எல்லாமே கோவில் சிற்பங்கள் தான். நம்மளோட கடவுள்கள்ல தான் சிற்பமா அந்த உருவங்கள் தான் சிற்பமா இது பண்ணி வச்சிருக்காங்கல்ல. மத்தபடி வேற எதையும் நீங்க பாக்கல, வேற எந்த உருவங்களும் அது டிஃப்ரெண்டா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம வழிபடுற ஹைகிரீவர் எல்லாம் வந்து இப்போ ரொம்ப வந்து நிறைய இடத்துல பாப்புலரா இருக்க மாதிரி இருக்கு. இந்த வாராகி இவங்கெல்லாம் வந்து முன்னாடிலாம் எங்க அம்மா அப்பா காலகட்டங்கள்ல அவங்களுக்கு முன்னாடின்ற பட்சத்துலாம் வெறும் வந்து சிவன், முருகர், பிள்ளையார் இப்படி மட்டுமே வழிபட்டு வந்திருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த காலத்துலதான் வந்து ஒரு ட்ரெண்டா வந்து நிறைய சாமிகளை கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த சாமிகளுடைய சிற்பங்கள்லாம் வந்து அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 9th BC 8th BCலயே வந்து செதுக்கப்பட்டிருக்க மாதிரி அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. ஓகேமா, ஓகே. ரொம்ப சந்தோஷமா. உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வாங்க சிவகுமார் சார் பேசுங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பர், அருமையா. ஒரு 30-80 ஆவணப்படுத்திருக்கேன். 80 புகைப்படம் எடுத்ததுல 30 கொடுத்துருக்கீங்க. இதுவே பிரமிப்பா இருக்கு. இதுவே எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆக்சுவலி ஐ ஃபீல் டயர்ட். எப்படி அவ்வளவு போயிட்டு பாத்தீங்க எடுத்துட்டு வந்தீங்க நினைக்கிறப்ப எனக்கு எக்ஸாஸ்ட் ஆயிடுது. எனக்கு டு பி ஃப்ராங்க், செல்வா சொன்ன மாதிரி இந்த மகாபலிபுரம் தாண்டி நான் போனது இல்லை. இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே ஸ்டீபன் சாரும் மாலதி மேடமும் போயிட்டு எங்களுக்கு சில வீடியோ காட்சி எல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த சித்தன்ன வாசல், புதுக்கோட்டை எல்லாம் கொடுத்துருக்காரு. இப்பவே ஒரு ஐடியா வந்தது. நம்ம ராதாகிருஷ்ணன் சாரும் இதை பத்தி நிறைய ஆர்வம் கொண்டவர். அவருக்கு நிறைய இதை பத்தி சொல்லியிருக்காரு. ரொம்ப டீட்டெயிலா சொல்லக்கூடிய வல்லுநர் அவரு. உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்து இந்த புகைப்படம் எடுத்து ஆவணப்படுத்துவதற்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஆக்சுவலி இந்த குடைவரை குகைக்கு கோயில் போறப்ப அந்த வெயிலும் சூடம் தாங்க முடியறது இல்லை. ஆக்சுவலி எப்படி நீங்க அந்த வெயில்லையும் சூட்டுலயோ போயிட்டு புகைப்படம் எடுத்து வந்தீங்கன்றப்போ உண்மையிலே எனக்கு பிரமிப்பா இருக்கு. உங்கள் பணி தொடரட்டும், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், ஸ்ரீமன் சார். தேங்க்யூ. நீங்க ஏற்கனவே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கீங்க. நீங்க ஏற்கனவே நீங்களும் மாலதி மேடம் போயிட்டு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கீங்க. அதனால இதை பத்தி ஓரளவு இன்னும் நல்லா புரிஞ்சு கொடுக்குது. தேங்க்யூ ரத்னவடிவேல் சார். நீங்களும் கொஞ்சம் சிறப்பா எனக்கு தெரிஞ்சது இந்த நான் இருக்கிறது வடார்காடு மாவட்டம், சென்னைக்கு வந்தேன். சென்னையில ஏதோ பல்லாவரத்துல ஏதோ ஒண்ணு இருக்குன்றாங்க. இல்ல எனக்கு ஆமாங்க சார், பல்லாவரம்ல இருக்குங்க சார். பல்லாவரம்ல இருக்குங்க சார், செங்கல்பட்டுல இருக்குங்க சார், வல்லம் அப்படின்ற இடத்துல இருக்குங்க சார். செங்கல்பட்டுல 2-3 இடத்துல இருக்குங்க சார். பல்லாவரம்ல 1 இருக்குங்க சார். அப்புறம் வந்து ஒரு மாஸ்க் கூட ஒரு குடவரை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க சார். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு திருச்செந்தூர் இருக்கு இல்லைங்க, திருச்செந்தூர் முருகப்பெருமாள் கோயில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு குடவரை தான். அது பக்கத்துல இருக்க வள்ளி குகைன்ற ஒரு இடம் குடவரை. அதுல இருந்தே 12 கிலோமீட்டர்ல மணப்பாடுன்னு ஒரு இடம் இருக்கு.
அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ குடவரை இருக்குங்க சார். நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு கிறிஸ்தவ குடவரையும் ஒரு இஸ்லாமிய குடவரைகளும் இருக்குங்க சார். இது எல்லாமே தமிழ் குடவரைங்க. எந்த பக்கம் என்னங்க வேலூர் மாவட்டம் இந்த பக்கம் எல்லாம் இது இருக்குங்களா? இல்லைங்க இந்த சார், ஐடியா நம்ம 38 மாவட்டங்கள்ல வந்து சில மாவட்டங்கள் தான் வந்து குடவரைகள் இருக்கே தவிர ஒரு 15 மாவட்டங்கள்ல மட்டும்தான் குடவரைகள் இருக்கே தவிர்த்து மற்ற மாவட்டங்கள்ல எல்லாம் குடவரைகள் இல்லைங்க சார். இல்லவே இல்லை. நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தேங்க்யூ சார். வணக்கம் சார். இப்ப நீங்க இந்த குடவரை, இப்ப இந்த கிறிஸ்தவ குடவரை மற்றது இஸ்லாமிய குடவரை இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அது எந்த காலத்துல கட்டி இருப்பாங்க? அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 17th செஞ்சுரி அந்த மாதிரி தான் சார். 16th செஞ்சுரி 17th செஞ்சுரி அந்த பீரியட்ல தாங்க சார். ஆக்சுவலி அந்த மணப்பாடு வந்து பாத்தீங்கன்னா கோவால இருந்து ஒரு ஃபாதர் வந்து இங்க தங்கியிருந்ததாவும், அந்த மலைய வந்து அவரு வந்து நம்ம குடவரைகள் பத்தி எல்லாம் தெரிஞ்சு அதை குடைஞ்சு கட்டப்பட்டதா அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த மாதிரியான வடிவமைப்புல கட்டி அவர் அங்கேயே தங்கியிருந்தார். மணப்பாடு வந்து நான் போயிருக்கேன், நானும் மிஸ்ஸஸும் போயிருக்கோம் மணப்பாடுல. அந்த இடம் வந்து அந்த அவர் பதுங்கி இருந்த இடம். ஆக்சுவலா அவர் கொல்றதுக்கு வந்து பிளான் பண்ணாங்க. அப்போ வந்து ஜேவியர் தான் அவர் வந்து அங்க கொல்றதுக்காக பயந்த இடத்துல வந்து அந்த புகை மாதிரி இருக்குது. அது உள்ள ஒரு நல்லா ஆக்சுவலா அது குடவரை மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அழகா இருக்கும் அந்த இடம். அதுக்குள்ள ஒரு கிணறு இருக்கும். அவர் வசிச்ச இடத்துல ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல தண்ணி கூட இருக்கு இன்னைக்கு. சில விஷயங்கள் அவர் குடைஞ்சிருக்காருங்கிறாங்க. அதனால அது குடவரை அந்த கிணறு எல்லாம் அவர் பண்ணிருப்பாருன்னு தோணுது. ஏன்னா கிணறு எல்லாம் அவர் வந்து அது பண்ணிதான் இருக்காரு. அது தானா வரத்துக்கு எல்லாம் இல்லை. இன்னைக்கு தண்ணி இருக்கு, போறவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. சின்ன ஒரு புகை தான் அது. அழகான இருக்கும். பெனின்சுலார் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்ல பிரமாதமான இடம் அது. அது பிரமாதமான இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹெவன் மாதிரி இருக்கும். ஆமா, ரொம்ப பிரமாதமான இடம். அந்த கிணறுல வந்து நல்ல தண்ணி கிடைக்கும் சார். அந்த கோவிலே வந்து குடவரை கோவிலே வந்து கடல்ல இருக்கு. ஆமாங்க சார். அதுல வந்து உள்ளர பக்கத்திலேயே கடற்கரை. ஆனா அந்த தண்ணி வந்து நல்லா இருக்கும். நல்ல தண்ணி இருக்காது, நல்ல தண்ணி இருக்கும். நல்லா இருந்தது. சின்ன கிணறு தான். ஒரு 1.5 அடி தான் இருக்கும். அது ஆக்சுவலா 1.5 அடி 2 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல அந்த காலத்துல நோண்டி வச்சிருக்காரு அவருக்கு வாழறதுக்காக. கடல் அலைகளே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிணத்து கிட்ட வர மாதிரி இருக்கும் சார். கடல் அலைகளே உள்ள வரும். ஆனா அந்த கிணத்துல வந்து நல்ல தண்ணி கிடைக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே அழகா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நான் ரொம்ப ரசிச்சேன் அந்த இடத்த. நிறைய போட்டோ எல்லாம் வர முடியாது அந்த மாதிரியான ஒரு இடம். உண்மை. வாங்க வேலம்மாள் மேடம் பேசுறீங்களா? வேலம்மாள் மேடம், அமுதா மேடம், வாங்க வாங்க. மைக் ஆன் பண்ணாதான் கேட்க மேடம் எங்களுக்கு. வணக்கம் சார், ஸ்டீபன் சார். வணக்கம் திலகவதி. வணக்கம்மா. ரொம்ப அழகா இருந்தது உங்க புகைப்படங்கள்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். ஆனா வந்து என்னோட இது கொஞ்சம் ரிப்பேரா போய் அப்பப்ப கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தெரியாம போச்சு. ஆனா பார்த்த வரைக்கும் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப உங்களோட பணி வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பணியா, ஒரு ஆத்மார்த்தமா நீங்க வந்து உங்களையே நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, உங்களை நீங்களே ஒரு ஆத்மார்த்தமா வச்சுக்கிட்டு அந்த வேலையை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. ஆனா அந்த கோயில்கள் பார்க்கும்போதுமா பெரும்பாலும் அந்த குடைவரை கோயில்கள் அப்படிங்கிறது பல்லவர்கள் காலத்துல கட்டினதுன்னு தானே சொல்லுவாங்க. இல்ல நீங்க அரசர்களை பத்தி கூட ஆராய்ச்சி பண்ணுனீங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள், முற்கால பல்லவர்கள், நந்திவர்மன், முத்தையர்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்கள், சோழர்கள்னு சொல்லிட்டு நந்திவர்மன் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பல்லவர்களால கட்டப்பட்டு வந்திருக்குங்க மேம். ஒருத்தர் தான் அப்படிங்கிற ஒரு காலகட்ட மன்னர்கள் தான் அப்படிங்கிறது இல்லைங்க மேம். வம்சாவழியா வர பாண்டியர்களும் அதுல கலந்து கட்டியிருக்காங்களோமா? ஆமாங்க மேம், ஆமாங்க மேம். எல்லாருமே அதாவது அடுத்தடுத்த ஜெனரேஷனா வரும்போது அந்தந்த காலகட்டத்துல யாரெல்லாம் மன்னர்களா இருந்தாங்களோ அவங்க எடுத்து அதை செஞ்சிருக்காங்க. ஓ, அப்ப அந்த மன்னர்கள் காலமும் நீங்க அதோட சேர்த்து கொண்டு வரீங்க அப்படிதானே? ஆமா மேம், ஆமா மேம். ஹிஸ்டரியோட தான் மேம் நான் ஆவணப்படுத்துறது. ஹிஸ்டரியோட தான் பண்ணிருக்கேன். ஓ, ரொம்ப சிறப்புமா. உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துகள். ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா,
மகிழ்ச்சி. நன்றி நன்றி நான் மேடம், நன்றி மேடம். வேலம்மாள் மேடம் பேசுறீங்களா? வாங்க தென்காசி. பிஸியா இருக்கிறாங்களா வேலம்மாள் மேடம்? இவர் இருந்தாரு நம்ம ராதாகிருஷ்ணன் சார், இவர் இருந்தார், நம்ம பேர்னா அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் இருந்தார், போயிட்டு இருக்காரு. வாங்க கல்யாணி மேடம் பேசுறீங்களா? ஜஸ்ட் ஒரே இப்ப லாஸ்டா தான் வந்து ஜாயின் பண்ணேன் சார். ஒண்ணு மட்டும் சொல்லணுமா இருந்தது. அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, வாராகி அம்மன் இதெல்லாம் வந்து நம்ம இதுல இல்ல, அந்த இதெல்லாம் வந்து குகையில பார்த்தேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல வந்து ரகசியமான சாமிகளா வைக்கப்பட்டது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் வெளியில சொல்லாம அந்த மாந்திரீகம் தாந்திரிகம் அவங்க எல்லாம் மட்டும்தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க எஃபர்ட் இவர் சொல்லிட்டே இருந்தாரு. எங்க வீட்டுக்காரர் இப்பதான் எல்லா போட்டோஸையும் பார்த்துட்டு ரொம்ப அருமையா இருக்கு, எப்படி எல்லாத்தையும் அவங்க தனியா போய் இவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருந்தாரு. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம், தேங்க்ஸ். வேலம்மாள் மேடம் இருக்கிறீங்களா? சரி, ஓகே, அவங்க பிஸி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அருமை. ஆக்சுவலா இன்னும் படங்கள் இருக்குது. அவங்க 30 தான் காமிச்சிருக்காங்க, அவங்க 80 கிட்ட ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு நாள் நம்ம இது இப்போ இன்னும் கொஞ்சம் தகவல்களோட பேசுங்க முடிஞ்சா. நீங்க அந்த தகவல்கள் கலெக்ட் சரிங்க மேம், சரிங்க பண்ணிட்டீங்கன்னா சார், கட்டாயம் நான் ட்ரை அது. பண்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க அந்த போன இடத்தெல்லாம் வெறும் படம் மட்டும் எடுத்தீங்கன்னா மொபைல் லெவல்ல வீடியோ எல்லாம் இதெல்லாம் எடுத்தீங்களா? வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து என்னோட டிராவல் டைமிங் வந்து ரொம்ப அதிகம் சார். நைட்டு ட்ரெயின்ல தான் போவேன், தனியா போறதுன்றதுனால வேற எதுவும் இது பண்ண மாட்டேன். ட்ரெயின்ல போயிட்டு மார்னிங் வந்து அந்த பிளேஸை ரீச் ஆயிட்டு அன்னைக்கு ஃபுல்லா நான் வந்து போட்டோகிராஃப் பண்ணிட்டு திரும்ப அன்னைக்கு நைட் அங்க ட்ரெயின் ஏறி நான் அடுத்த நாள் மார்னிங் நான் வீட்டுக்கு வரணும் சார். ஸோ எனக்கு மொபைல் பேட்டரி கொஞ்சம் பத்தாம போயிடுச்சுன்னா இஷ்யூ ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல பயப்படுவாங்க, கான்டாக்ட் பண்ண முடியும், சுவிச் ஆஃப் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் அந்த வீடியோஸ் வந்து மேக்சிமம் எடுக்கிறது நான் அதனால எல்லாமே போட்டோகிராஃப் பண்ணிடுவேன் சார். நான் புரியுது புரியுது. அது ஒரு ரீசன் இது மெயினா. அது ஒரு ரீசன். மகிழ்ச்சி, ரொம்ப அருமை. அதாவது நிறைய தகவல்கள் கொடுத்து இதுல வந்து நீங்க வந்து இன்னும் ஒரு புக் மாதிரி பண்றதுன்றது ஒரு பக்கம், நீங்க கொடுத்துருக்கீங்க எழுதிருக்கீங்கன்றது ஒரு பக்கம். இதெல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட்ல எடுத்து ஒரு தனி இதுல போட்டுருங்க. நீங்க எடுத்து இதெல்லாத்தையும் படத்தோட போட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டா போட்டு இதுல நான் ஆக்சுவலா கேன்வால போனீங்கன்னா அழகா டிசைன் பண்ணி எல்லாமே போட்டுடலாம். உங்களுக்கு நான் வேணா ஹெல்ப் பண்றேன் அது எப்படி பண்றதுன்றத. அதுல போட்டீங்கன்னா நீங்க ஒரு புக் மாதிரி ரெடி பண்ணி அழகா பண்ணிருக்கலாம். இப்ப நாங்க மந்த்லி மேக்சின் போடுறோம், அதுலதான் பண்றோம். ரொம்ப அருமையா வருது. அதுல டிசைன் பண்ணி நீங்க போட்டு சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ. உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஃபார்மேட்டுக்கு ரெடி ஆயிடும். அப்ப இண்டிவிஜுவலா டிஜிட்டல் காப்பியா வச்சிருக்கலாம். நீங்க டிஜிட்டல் காப்பியா கொடுக்கலாம். அப்புறம் தேவைப்படுதா பிரிண்டிங் போயிடலாம். அதை பண்ணலாம் நீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆக்சுவலா வந்து தனியா போய் இது ஒரு எடுத்து இதுக்கு இது உங்க ஹஸ்பண்ட் கிட்ட முன்னாடியே சொல்லிட்டீங்களா? எப்படி பிளான் பண்ணீங்க? ஆக்சுவலி அதான் சார், நான் போட்டோகிராஃப்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால பொண்ணு வந்து இப்போ 10th படிக்கிறான்றதுனால ஸ்கூல்ல அவளுக்கு லீவ் கிடைக்காது. ஸோ நம்ம எந்த ட்ரிப்பும் போக முடியாது, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு அந்த மாதிரி கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. என்ன பண்ண போறோம் நம்ம, வெளியே டிராவல் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஆல் ஓவர் இந்தியா நான் போயிட்டு வந்திருக்கேன் சார். ஃபுல்லாவே போகிறது இல்லை, ஃபுல்லா போனது கிடையாது. ஓரளவுக்கு கஞ்சன்ஜுங்கா வரைக்கும் அந்த ஹிமாலயா ரேஞ்சஸ் அங்க போயிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்நாடகால ஃபுல்லா ஓரளவுக்கு இந்த ஹம்பி அந்த மாதிரியான ரீஜனுக்கும் போயிருக்கேன். ஸோ நம்ம ஆந்திரா போயிருக்கேன். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரியான இடங்கள்லாம் நான் சூஸ் பண்றேனோ அங்கெல்லாம் போயிட்டு வந்துடுவேன் சார். ஸோ ஃபேமிலியோட தான் போவோம். அது வந்து இதுக்கப்புறம் இந்த பொண்ணு 10th அதுக்கப்புறம் போக முடியாதுன்ற சுச்சுவேஷன் ஏற்படும்போது என்ன பண்றதுன்ற சிந்தனையில இருக்கும்போது தான் இந்த பாறை ஓவியங்கள் பத்தி நான் கேள்விப்பட்டேன். அது வந்து சரியான தகவல்களோட இல்லைங்க சார். அதனால நான் என்ன பண்ணேன்னா நம்ம குடவரை பத்தி அந்த பாறை ஓவியங்கள் அணுகும் போதே குடவரை பத்தியான சில விஷயங்கள் கேள்விப்படும் போது சரி நம்ம இதை பத்தி ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு என்னோட இன்ஸ்டியூட் சொன்னதுனால நான் அதுக்கான ஆய்வுல போயிட்டு நான் கொஞ்சம் டீப்பா ஒரு 2-3 months நான் இருந்து பார்த்தேன் சார். எங்கெங்க இருக்கு, என்ன பண்ணலாம், யார் யார் என்ன பண்ணாங்க, ஏன் குடவரைன்ற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் முழுக்கன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுல பேசினேன் சார். இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க குடவரைகள் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. எனக்கு ஆர்கிடெக்சர் போட்டோகிராஃபி தான் என்னுடைய பேசிக் நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து ஆர்கிடெக்சர் தான் சார். ஆர்கிடெக்சர் அப்படின்ற பட்சத்துல ஹிஸ்டரிலையும் கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுனால நான் இதை ரெண்டும் சேர்ந்து பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஹஸ்பண்ட் உட்கார வச்சு ஒரு 3 hours கிட்ட ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்தேன். குடவரைனா இதுதான்,
இப்படிதான் இருக்கும், நான் இதுதான் அலோனா தான் டிராவல் பண்ணணும், கிட்ஸ் இருக்கிறதுனால நீங்க இதை பாத்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் எடுத்து சொல்ல சொல்ல அவங்க வந்து சட்டுன்னு ஓகே சொல்லல. அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறதுனால சரி இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சரி நீ பண்ணு, பட் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஓகே, நைட்லாம் வந்து எங்கேயும் ஸ்டே பண்ற மாதிரிலாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன், நீ போயிட்டு பார்த்துட்டு பண்ணிட்டு வந்துடணும், சேஃபா நீ ஓகேனா எனக்கு ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி பெர்மிஷன் வந்து கிராண்ட் பண்ணாங்க. அதன் அடிப்படையில எனக்கு எல்லாமே ட்ரெயின்லாம் ரிசர்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல வந்து எந்த மாவட்டம் போறனோ அந்த மாவட்டத்துல எனக்கு கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சேஃப்டியா போயிட்டு சேஃப்டியா வர மாதிரியான அமைப்புகளோட போயிட்டு நான் வந்துருவேன். இப்படி வெரி குட். நான் பேசி ஆரம்பிச்சதுதான். இந்த தமிழ்நாட்டுல இருக்க குடவரைகளை முடிச்சதும் நம்ம இந்தியால இருக்க குடவரைகள் நான் பண்ணலாம்னு இருக்கேன் சார். வெரி தமிழ்நாடு குட். மொத்தமா முடிச்சிட்டு அதுக்கு அடுத்து இந்தியால பாத்தீங்கன்னா இப்ப மகாராஷ்டிரா எல்லோரா இருக்கு, அதுக்கப்புறம் திருவேண்டரம்ல வந்து பாத்தீங்கன்னா விழிஞ்சம்னு சொல்லிட்டு ஒரு குடவரைக்கு விழிஞ்சம்ன்ற பிளேஸ் குடவரை இருக்கு, குஜராத்ல இருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதுக்கான தேடல்கள் அதுக்கு அடுத்த கட்டத்துல நான் ஆரம்பிச்சு அதை பண்ணி முடிக்கணும். ஆல் ஓவர் இந்தியால இருக்க குடவரைகள் மொத்தமா நான் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் இருக்கேன் சார். வெரி குட். அதுக்கப்புறம் வந்து இந்தியால வந்து இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியால வந்து 12 பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சர் பில்டிங்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ அதையுமே ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிறது இப்போதைக்கு எனக்குள்ள ஒரு மைண்ட் செட். அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுவேன், இல்ல பண்ணாம இதோட ஸ்டாப் பண்றதா அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு அடுத்த கட்டத்துல தான் சார் நான் சிந்திக்கிறேன். இது வரைக்கும் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். தொடர்ந்து பயணிங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு நல்ல முயற்சி, மிகப்பெரிய முயற்சி. யாரும் செய்யறதுன்றது எல்லாரும் செய்வாங்களான்னா கஷ்டம்தான், செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு தொடர்ந்து செய்யறதுனால உங்களுக்கு பர்மிஷனும் கிடைக்குது, வீட்டுல ஒரு இது இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடும் பண்ணி கொடுக்குறாரு வீட்டுக்காரு. வீட்டிலோட ஒத்துழைப்பு இருக்கிறதுனால நீங்க பண்றது மிக சிறப்பா இருக்கும். அருமையா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. இது நிறைய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்தா ஒவ்வொன்றை பத்தியும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கங்க. சார் நீங்க பேசும்போது வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ராதாகிருஷ்ணன் சார் இது சொல்ல வர்றாங்க. இல்லை அவங்க சில எல்லாம் கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. அதில் அவங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த சபையில் சொல்லிடுறேன். அதாவது ராக்கெட் குடவரை கோயில் இல்லாமல் ராக் பெயிண்டிங்ஸை பற்றி ஆர்வம் இருந்துச்சு. பட் அது இடம் தெரியல, அதனால போகலை நாங்கள். பட் அதே நேரத்தில் அவங்க இந்தியாவுக்கு வந்து எல்லா பகுதிகளுக்கும் பெரும்பாலும் போயிட்டு வந்திருக்காங்க. ஆனால் பை குடவரை கோயில் போகிறப்பையும் வந்து ராக் பெயிண்டிங்கும் தேடி போகலாம். ஏன்னா இந்த முயற்சி வந்து இந்த ரயில் தண்டவாளம் மாதிரி இது இது இருக்கிற இடத்துல அது இருக்கும், ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்காது. அதனால அந்த முயற்சியும் அவர் வந்து கம்பைன் பண்ணிக்கிட்டா இன்னும் நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஆமாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் மத்திய பிரதேஷ் பீம்பெட்கா போயிருக்கீங்களா? இல்லைங்க சார், நான் மத்திய பிரதேஷ் போனது இல்லைங்க சார். ஆமாம், அது வந்து அங்கே வந்து ராக் பெயிண்டிங் வந்து இந்தியாவிலேயே சிறந்த ராக் பெயிண்டிங் அங்கே தான் இருக்கு. அதனுடைய வருடங்கள் வந்து ரொம்ப தொன்மையானது. அந்த ராக்கு வந்து 400 ராக் ஷெல்டர்ஸ் இருக்கு, அதில் வந்து ராக் பெயிண்டிங் இருக்கு. நீங்கள் மத்திய பிரதேஷ் போகிறப்ப வந்து பீம்பெட்கா போகாமல் இருக்காதீங்க, கூகுளில் போட்டாவே உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்கள் அந்த அவ்வளோ தூரம் போயிட்டு இதை விட்டுறக்கூடாது. நீங்கள் வந்து குடவரை கோயில் போகிறப்ப ஆமாம், அதுக்காக சொல்கிறேன். நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் மிஸ்டர் காந்திராஜன் தெரியுமா உங்களுக்கு? மதுரை. சரி, நீங்க காந்திராஜன் நீங்க கூகுள்ல வருதான்னு தெரியல. அவரு ராக் பெயிண்டிங் வந்து எக்ஸ்ப்ளோரர், அது கண்டுபிடிக்கிறவர். ஆமா ஆமா, அவரு வந்து இதுக்குன்னே போயிருக்காரு. வந்து ஊட்டிக்கு பக்கத்துல கண்டுபிடிச்சாரு, மதுரைக்கு பக்கத்துல கண்டுபிடிச்சாரு. அவருக்கு பேரே வந்து ஸ்பைடர் மேன் கூட வந்து ஒரு பேர் இருக்கு. ஏன்னா அது மாதிரி அவ்வளவு தூரம் அவர் கஷ்டப்பட்டு ஏறுவாரு. வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு வியப்பான ஒரு நபர். அவர் புத்தகம் போட்டிருக்காரா இல்லையான்னு தெரியாது. அவரு வந்து இது மாதிரி ராக் பெயிண்டிங்ஸ் எடுத்திருக்காரு. அதனால நீங்க அதோட கம்பைன் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து இது பார்க்குறப்ப நீங்க அதையும் என்னென்ன தகவல் கிடைக்குதோ அதை வந்து நீங்க எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தொகுப்புக்கு வந்து அது கொஞ்சம் இன்னும் அழகூட்டுவதா இருக்கும், மெருகூட்டுவதா இருக்கும், விஷயம் உள்ளதா இருக்கும். ஏன்னா இது மட்டுமே இதோட சேம அது இருக்கிறப்ப அது பக்கத்துல எதையும் இருக்கிறது நல்லது. அதையும் பாருங்க. இந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டிலயும் வந்து ஒரு குடியம் கேவ்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குடியம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இல்லைங்க
சரி, அது நீங்க அதுலயும் நீங்க வந்து கூகுள்ல பாருங்க. KUDIUM நான் குடியம் அனுப்புறேன், தேசம். டீட்டெயில் அனுப்புறேன். நான் அனுப்புறேன் சார் ஆமா டீட்டெயில். ஆமா, அது மாதிரி விஷயங்களும் நீங்க எல்லாம் தொகுக்குறீங்க, புகைப்படமா தொகுக்குறீங்க, வந்து எழுத்துக்களை தொகுக்குறீங்க, விஷயங்களை தொகுக்குறீங்கிறதுனால அதை சொல்றேன். இதெல்லாம் சரிங்க சார். விடுபட்டு போயிடக்கூடாது, அதுக்காக சொல்றேன் நான். இதை கண்டிப்பா குறிச்சு கண்டிப்பா. வச்சுங்க, எது முடியுமோ அதை பாருங்க. சரிங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ குடி சார். குடியங்கேஸ் வந்து கொஞ்சம் உள்ளர இன்டீரியரா நடந்து போக வேண்டியதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தனியா போக முடியாது சார், தனியா தனியா போக டீமா முடியாது, தான் போகணும். தனியா போக முடியாத ஒரு இடம் அது. டீமா தான் போகணும் அது. டீமா தான் போனாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது டீட்டெயில் வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ, எப்போ ஆள் கிடைக்குதோ அது பண்றேன். இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அங்க ஒரு பாதை எல்லாம் அமைக்கிறதுக்கெல்லாம் பிளான் பண்றாங்க அப்படின்றது நான் கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா ஆமா. அது அந்த இடத்துல அதெல்லாம் நடக்குது ஆக்சுவலா. அது வந்து பழைய ஆதி காலத்து மனுஷன் வாழ்ந்த இடம். 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதி காலத்து மனிதர்கள் வாழ்ந்த இடம் வந்து ஓகே பார்ப்போம். அது டீட்டெயில் கொடுக்குறோம். சரிங்க சார். மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு எங்கள் மைண்ட் யுவர் மைண்ட் டீம் சார்பாக பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கிறோம். வேற யாருன்னா பேசுறீங்களா? கல்யாணம் மேடம் எதனா பேசுமா? இவரு ரமேஷ் காணுமே, ரமேஷ் டின்னர் கூப்பிட்டுருப்பாங்க சார், அந்த மாதிரில இருக்கிறார் இல்லையா? ஓ அதனால போயிட்டு வேலம்மாள் வந்துட்டாங்க. வாங்க வேலம்மாள் மேடம், உங்களை தான் நான் பல முறை ஒரு விருந்து ஆள் வந்துட்டாங்க, அதான் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு நீங்க பிஸி ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சு. ரொம்ப அதாவது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ரொம்ப சிறப்பான ஒரு, ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை அவங்க பண்ணியிருக்கிறது. அது புகைப்படம் எடுக்கக்கூடிய கலை என்பதே மிகப்பெரிய ஒரு கலை. அந்த கலையில வந்து இப்ப ஆண் பெண்லாம் இல்லை, இன்னைக்கு பெண்ணு வந்து நல்ல சிறந்த போட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி அவங்க எடுத்திருக்கிறது வந்து ஒரு துணிச்சலான மனநிலை இருந்தாதான் எடுக்க முடியும். அவங்க சொன்ன சில இடத்துல எல்லாம் போய் அமானுஷ்யமா இருந்தது, எனக்கு உள்ள போகும்போதுன்னா சொன்னாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி எல்லாம் இப்ப இந்த திருமலாபுரம் குடைவரை கோவில் கட்டாயம் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு கோவில் தான். மேலே சர்ச்சும் அதுவும் சேர்ந்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த மேலதான் போகணும், அந்த சர்ச்சுக்கு போறதே ரொம்ப அழகா இருக்கும். அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான இடம். அது மாதிரி கழுகுமலை, அது மாதிரி ஒரு சமண படுக்கைகள் நிறைந்த ஒரு குடைவரை கோயில் நிறைய இருக்குது. எல்லா இடமும் இருக்குது, இன்னும் அது சிதலப்பட்டு நிறைய இடத்துல இருக்குது. அது மாதிரி அவங்க நல்ல தேடி தேடி புகைப்படம் எடுத்திருக்காங்க. திலகவதி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நேரத்தை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுடைய அந்த நான் வந்து ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் என்னுடைய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்ல வந்து போட்டோகிராஃபியும் உண்டு எங்களுக்கு. போட்டோகிராஃபி அந்த காலத்துல கொஞ்சம் முன்னால படிச்சதுனால போட்டோ எடுக்கிறது, அதை கழுவுறது. அப்ப வந்து என்னன்னா நாங்க இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இடங்களுக்கு தான் எங்களை கூட்டிட்டு போவாங்க, கொஞ்சம் ரேரா இருக்கிற இடம் அப்படின்னு. இப்ப இந்த செண்பகா தேவிக்கு மேல ஒரு சின்ன குடைவரை கோவில் இருக்கு, நீங்க அதை பாத்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. குற்றாலத்துக்கு மேல, குற்றாலம் அருவி பொங்குமா கடல் அதுக்கு மேல ஒரு செண்பகா தேவின்னு இருக்கும். அந்த செண்பகா தேவி அருவிக்கு கிட்ட ஒரு சின்ன குடைவரை ஔவையார் அம்மனுக்குன்னு இருக்குது. அந்த மாதிரி குடைவரை கோவில் சொல்லுவாங்க. பெருசெல்லாம் இல்ல, சின்ன கோவில் தான். செண்பகாதேவி அம்மன் அதை சொல்றாங்க, ஔவையார் அம்மன் சொல்றாங்க. ஆனா அப்படி ஒரு சின்ன கோவில் தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. நம்ம நீங்க உங்களுடைய இந்த ஐ போட்டோகிராபிக் ஐன்னு அதை வச்சு பார்க்கும்போது அதனால நீங்க வந்து ரொம்ப அழகா அதுக்காக நீங்க பயணப்பட்டிருக்கிறீங்க. அந்த பயணம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு இது. ஆனா இன்னும் நீங்க வெளிப்படணுங்கிறது என்னுடைய ஆசையாக நான் இந்த இடத்துல சொல்லிக்கிற ஆசைப்படுறேன். கட்டாயம் நீங்க வெளிப்படணும். நிறைய வந்து ஒரு போட்டோகிராஃபி என்பது ஒரு அற்புதமான கலை, மீண்டும் சொல்றேன். அதனால நீங்க இன்னும் நிறைய பயணப்படணும். மாதிரியான செய்திகளை எங்களை போன்றவர்களுக்கு சொல்லும் போது அதுவும் ரொம்ப விருப்பத்துக்குடையதாக இருக்குன்னு சொல்லி அற்புதமான இந்த ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்த ஸ்ரீபன் சாருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ மேம். நன்றி மேடம். நன்றி மேடம். வந்து தென்காசியில இருக்காங்க, ரிட்டையர்டு காலேஜ் பிரின்சிபல். தென்காசி அவங்க ஃபெமிலியர், அவங்களுக்கு கேட்காத தென்காசியில யாரும் நுழைய முடியாது. இது கொஞ்சம் அதிகமா தெரியலையே. உண்மையை சொன்னா அதிகமா தான் தெரியும் மேடம். இல்ல மகிழ்ச்சி. தேவேந்திரன் இருக்கீங்களா? வாங்க. போயிட்டாரா? அதுக்குள்ள போயிட்டாரு, ஒரு இது ப்ராப்ளம் போல. வாங்க தேவேந்திரன், ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க, தேங்க்ஸ் சொல்லுங்க மேடம்க்கு. துரை தேவேந்திரன் இருக்கீங்களா? இல்லையா? வாங்க. எஸ் சார். ஓகே சார். காலேஜ்ல சொல்ற மாதிரிலாம் எஸ் சார்லாம் சொல்லிவிடு. வாங்க.
கிட்டத்தட்ட வந்து இளைஞர்களுக்கு ஈடாக வந்து மேடம் வந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணதே ஒரு பெரிய விஷயம். அவங்க இளைஞர் அதையும் தான்ப்பா. வந்துட்டு என்னங்க சார்? அவங்க இளைஞர் தான். இல்லைங்க சார், இருந்தாலும் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஏன்னா வந்து ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி ஒரு தனியா வந்து அவங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி அதை வந்து ஒரு பதிவா போட்டு பலருடைய கண்ணுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு ஓவியங்களை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியா இருந்தது. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 குடைவரை கோயில்களை மேடம் வந்து பிரசன்டேஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. தேவேந்திர தான் அறிமுகப்படுத்தினாரு நம்ம திலகவதிய. தேவேந்திரனுக்கு ஒரு சிறப்பு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியமா அருமையான ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தீங்க. நிறைய செய்திகளும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய டிஸ்கஷன் பண்ணோம். ராதாகிருஷ்ணன் சார் உங்களுக்கு நிறைய செய்திகள் கொடுத்தாரு. உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில நீங்க மத்த கோயில்களை பத்தி தான் பேசுங்க. முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கூட ஒரு 10 கொடுத்தா கூட அது உங்களுக்கும் அது டாக்குமெண்ட் மாதிரி ஆயிடும். ரெக்கார்ட் பண்றோம் இல்லையா, நம்ம டாக்குமெண்ட் மாதிரி ஆயிடும். அதை வச்சு கூட நீங்க மறுபடியும் இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. அடுத்து வரப்ப கொஞ்சம் ஒர்த்தா இருக்கும். உங்களுக்கும் ஒர்த்தா இருக்கும், எங்களுக்கும் கூட கொஞ்சம் டீடைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். செய்திகள் வந்து பல இடத்துல கலெக்ட் பண்ணிக்கலாம். ராதாகிருஷ்ணன் சார் அங்க தெரிஞ்ச இடத்துல வாங்கி கொடுத்துருவாரு. மகிழ்ச்சி. அருமையான நிகழ்ச்சி கொடுத்ததுக்காக உங்களுக்கு மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.